بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد போன கிழமை நாங்கள் வந்து சூரத்து அஸ்ருடைய விளக்கத்தை பார்த்தோம். போன கிழமை எங்களுக்கு முடிக்கல வைத்து அறவாசியில் நாங்கள் நிப்பாட்டினோம். அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தது என்ன சொன்னால், அதாவது வல்லசர் இல்லல் இன்சான லஃபியோ ஹுசோர் இல்லல்லதீன ஆமனு. இந்த இல்லல்லதீன ஆமனுன்றதில் நாங்கள் பார்த்தோம். இப்படி இல்லல்லதீன சிலர்களை தவிர ஆமனு ஈமான் கொண்டவர்கள். அந்த ஈமான் கொண்டவர்கள் யார், அந்த ஈமான் என்றால் யார் என்றதை பார்த்தோம். அதில் வந்து ஹதீஸ் ஒன்று இருக்குது, என்னது ஆமந்து பில்லாஹி வரசூலிஹி, அப்படி அந்த தொடரில் வரக்கூடிய 6 பண்பாடுகளை கொண்டு ஈமான் கொண்டவங்க தான் பூர்ணமான ஈமான்தாரிகள் உண்டு. அது 6ல் முதலாவது பங்கு தான் வந்து என்னது, ஈமான் ஆமந்து பில்லா, அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வது. அல்லாவை கொண்டு ஈமான் கொள்றதுல தான் நாங்கள் என்ன செஞ்சோம், நேற்று ஃபுல்லாக நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், போன முறை கண்டினியூ பண்ணினோம். அதில் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம், அதில் நான் சொன்ன வந்து 4 விஷயங்கள் நாங்கள் வந்து அல்லாவை பற்றி விளங்கியிருக்கணும். முதலாவது அல்லா தலா, அல்லாஹ் என்ற ஒருவன் வந்து இருக்குகின்றான் என்பது, அல்லா தலா அவன் இருக்கிறான், முதல் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நாங்கள் வந்து ஈமான் கொள்ளணும். அடுத்து வந்து அல்லாஹ்வுடைய ருபூபியத்துன்னு சொன்னால் என்னது, அதாவது இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் சக்தி அவனுக்கு தான் உண்டு. இந்த உலகத்தில் உள்ள சட்டங்களை நியமிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு தான் உண்டு என்பதை நாங்கள் ஈமான் கொள்வது. உலூஹியத் அடுத்தது வந்து 3வது வந்து உலூஹியத். உலூஹியத்துன்னு சொன்னால் என்ன, அல்லாஹ்தாலா படைத்த இறைவன் அவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன். எப்படிப்பட்ட வணக்கமாக இருந்தாலும் சரி தான், அந்த வணக்கங்களை நாங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, வேற யாருக்கும் அந்த வணக்கத்தை கொடுக்கக்கூடாது. அதில் வந்து துவாக்களாக இருந்தாலும் சரி தான், துவாக்களும் வணக்கங்கள் தான். இபாதத்துன்னு சொல்லக்கூடிய இபாதத்துகள், உதாரணமாக குர்பான் கொடுக்குறதா இருந்தாலும் சரி தான், தொழுகையாக இருந்தால், எப்படிப்பட்ட வணக்கங்களாக இருந்தாலும் சரி தான், வணக்கம்னு செய்யக்கூடிய விஷயம் வந்து அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் நாங்கள் வந்து என்ன செய்யணும், வணங்கணும். அதெல்லாமல் வேறு யாருக்கு நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, வணங்கக்கூடாது. இது 3வது விஷயம். 4வது விஷயம் தான் வந்து நாங்கள் வந்து போன கிழமை பார்க்குறதுக்கு இருந்தது. நாங்கள் வந்து அது விடுபட்டு எங்களுக்கு இன்ஷால்லா இந்த கிழமை நாங்கள் என்ன செய்வோம், தொடரில் அதை பார்ப்போம். 4வது விஷயம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ் தாலாவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், அல்லாஹுக்குன்னு சொல்லி சில பேர்கள் இருக்குன்றது, அல்லாஹுக்கு சில அட்ரிபியூட்ஸ் வந்து இருக்குன்றது. அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சொல்லியிருக்கான்றான். நாங்கள் சொல்கிறோம் வந்து 99 திருநாமங்கள் அல்லாஹ் தாலாவுக்கு இருக்குன்னு சொல்லி. இந்த அடிப்படையில் அல்லாஹ் தாலா குர்ஆனில் வந்து நிறைய விஷயங்கள், அதே போல் ஹதீஸ்கள்லையும் சில பேர்கள் என்ன செய்ய வருது. இந்த பேர்களை வந்து நாங்கள் வந்து ஈமான் கொள்ளணும். இந்த பேர்களை ஈமான் கொள்கிற விஷயத்தில் தான் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, இன்றைக்கு வந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் வந்து நிறைய பிளவுகளும், அதாவது அதை விளங்குறதுல வந்து தப்பு செய்கிறதுனால சில, அதாவது இஸ்லாத்தை அதில் விளங்குறதுல தப்பாகிறதுனால அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லைன்ற ஒரு நிலைமை வந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் வருது. இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து என்ன செய்யுது, முஸ்லீம்களுக்கு மத்தியில் உருவாகக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்குன்றது. அப்போ இதில் வந்து நாங்கள் எப்படி, அதாவது வந்து இதில் வந்து நாங்கள் எப்படி அல்லாவுடைய பேர்களை ஈமான் கொள்ளணும்னு சொன்னால், 4 விஷயங்கள்ல இருந்து நாங்கள் வந்து இந்த பேரோட வந்து ஆட் பண்ணக்கூடாது. 4 விஷயங்கள். முதலாவது வந்து தஹரீஃப், 2வது தாத்தீல், 3வது வந்து தம்சீல், 4வது வந்து தகீஃப். 4 அரபு சொற்கள். இந்த 4 சொல்லில் இருந்தும் துப்புரவான பேர்கள். இது ஒன்றுமே அல்லாவுடைய பேருக்குள்ளே வரக்கூடாது. இல்லைங்க, அதை 4 நான் வந்து விளக்கு வேணும் உங்களுக்கு என்னன்னு சொல்லி. இதில் வந்து முதலாவது தஹரீஃப், தகீஃப், தாத்தீல், 3வது தம்சீல், 4வது வந்து தகீஃப். இந்த 4 விஷயங்களையும் விட்டுட்டு அல்லாவுடைய பேரை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஈமான்தாரிகள்.
இதில் ஏதாவது ஒரு கலப்படம் ஒன்று வந்தாலும் அவனுடைய ஈமானில் வந்து பலகீனமாகிடுறாங்க. ஈமான்லேருந்து வெளியாகக்கூடிய நிலைமை ஒன்று உண்டாகிறது. அதில் 2 வந்தாலும் 3 வந்தாலும் எப்படி வந்தாலும் அதில் குறைபாடு இல்லாமல் வந்துடும். நாங்கள் அந்த நாளே சரியாக நாங்கள் விளங்கினால்தான் என்ன செய்யப்படும், நாங்கள் வந்து பூர்ணமான ஈமான்தாரியலாகவும் சரியான முறையில் இஸ்லாம் விளங்கக்கூடியவர்களாக இருப்போம். இதை நாங்கள் எப்படி விளங்குவது? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது சொல்லுவோன்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஹு பிஹா வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇ சயுஜ்ஸவுன மா கானூ யஅமலூன். அல் சூரத்துல் ஆராஃபில் 180வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவோன்றான், அல்லாஹ்க்கு வந்து அழகிய திருநாமங்கள் இருக்குன்றது. ஃபதுஹு அந்த பேர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பேர்களை கொண்டு கூப்பிடுங்கள். அல்லாஹ்க்கு வந்து உங்களுக்கு சொன்ன அர் ரஹ்மான் சொல்லலாம், அர் ரஹீம் சொல்லலாம், அசீஸ்ன்னு சொல்லலாம், விளங்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த திருநாமங்களை வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம். அதே போல் வந்து அட்ரிபியூட்ஸ் வந்து அல்லாஹ் தஆலாக்கு இருக்கின்றது. கேட்கக்கூடிய சக்தி உள்ளவன், பார்க்கறதுக்கு சக்தி உள்ளவன், இதெல்லாம் வந்து அல்லாஹ்க்கு இருக்கக்கூடிய அவனுடைய சொந்த அட்ரிபியூட்ஸ். ஆனால் இத்தனை திருநாமங்கள் தான் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது இல்லை, அதாவது நிறைய உலமாக்கள் படி அதை எண்டி போட்டிருக்கிறாங்க. 99 திருநாமங்கள் இருக்குன்னு அப்படி 99 தான் இருக்குன்னு சொல்லி இல்லை. ஆனால் இப்படி தான் எல்லாமே குர்ஆன்லேயே ஹதீஸ்லேருந்து எடுக்கிற பேர்கள் தான், சொல்லப்பட்ட பேர்கள். அடுத்தது வந்து அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇ, அவனுடைய பேரோட வந்து யார் வந்து வதருல்லதீன விட்டுருங்க வந்து சிலர்களை, அவங்க என்ன செய்வாங்கன்னா யுல்ஹிதூன ஃபீ அஸ்மா, அல்லாஹ்வுடைய பேர்களில் வந்து அதாவது வரம்பு மீறி அதை வந்து அதை விளங்குறதுக்கும் அதை விளக்குறதுக்கும் முயற்சிருப்பாங்க. அது அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் விட்டுருங்க. மாக்கானு யாமலோன் யுஜிசாவன மாக்கானு யாமலும் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்னத்தை செய்கிறாங்களோ அதற்கு வந்து அல்லாஹ் தஆலா பூர்ணமான கூலியை வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, கொடுப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க. இதுலேருந்து எங்களுக்கு என்ன விளங்கு, இதுலேருந்து விளங்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ்க்கு நிறைய திருநாமங்கள் இருக்குது. அல்லாஹ் தஆலாவே தனக்கு நிறைய திருநாமங்களை சொல்லியிருக்காங்கன்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்லுன்னா, பலவுல் மசலுல் ஆலா ஃபிஸ்ஸமாவாத்தி வல்லர்து வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். சூரத்து ரூமில் வந்து 27வது ஹதீஸ். அவனுக்கு வந்து அல் மசலுல் ஆலா உயர்ந்த அதாவது அட்ரிபியூட்ஸ் அல்லாஹ்க்கு இருக்குது, உயர்ந்த பண்பாடுகள் அல்லாஹ்க்கு இருக்குன்றது. ஃபிஸ்ஸமாவாத்தி வல்லர்து பூமியிலேயும் வானத்திலேயும், அதாவது பூமியிலேயும் வானத்திலேன்னா அதாவது இந்த பூமிக்கும் இவனுக்கு அல்லாஹ்க்கு சில மிகவும் உயர்ந்த பேர்களும் உயர்ந்த அட்ரிபியூட்ஸும் வந்து இருக்குது. வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அதே போல் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்கிறான், அவன் அஸீஸாவும் ஹக்கீமாவும் இருக்கான்றான். இதுவும் அவனுடைய அட்ரிபியூட்ஸில் சேர்ந்தது தான். அஸீஸ்னா கௌரவமுடையவன், ஹக்கீம் ஹிக்மத்து தந்திரங்கள் பண்ணக்கூடியவன், ஹிக்மத்துடையவன். அப்போ இப்படியான நிறைய பேர்கள் வந்து அல்லாஹ் தஆலாக்கு இருக்குன்றது. இது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்வுக்கு வந்து பேர்கள் இருக்குது, அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அந்த பேர்கள் அட்ரிபியூட்ஸை நாங்கள் எப்படி ஈமான் கொள்ளணும்? பிரச்சனை வந்து அந்த பேரை ஏற்றுக்கொள்றது இல்லை. எல்லாருமே அந்த பேரை ஏற்றுக்கொள்வாங்க, விளங்குச்சா? அதிகமான ஆட்கள் என்ன செய்வாங்க, பேர்களை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமோ அப்படி ஏற்றுக்கொள்றதுல தப்பிடுவாங்க, இல்லைங்க? அப்படி தப்பிடக்கூடாது. அப்படி தப்பிடாமல் நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸ்ல எப்படி சொல்கிறானோ இதை நாங்கள் வந்து பார்ப்போம். அதான் இதில் நாங்கள் எப்படி முடிவெடுக்கிறது? இப்படியான ஒரு பிரச்சனை ஒன்று வந்தால் நாங்கள் என்ன செய்கிறது? இப்படியான ஒரு பிரச்சனை வந்தால் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் எடுப்பீங்களா, இல்லை அவர் சொல்கிறதா? எப்படி நாங்கள் இதை முடிவெடுக்கிறது? ஒரு பிரச்சனை வந்துட்டுண்டா என்ன சொல்கிறது? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதுக்கும் சொல்லுவோன்றான், ஃபைன் தனாஸாதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்து இலல்லாஹி வர் ரசூல் இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். சூரத்துன் நிஸா 59வது ஆயத்து. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபைன் தனாஸாதும், உங்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை வந்து விட்டால், ஃபீ ஷைஇன் ஏதாவது வஸ்துல எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிதாலும் ஒரு பிரச்சனை வந்து விட்டால், ஃபருத்து இலல்லாஹி வர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் பல்மீன்றுங்க. பிரச்சனையும் வந்துட்டால் உடனடியாக அல்லாஹ்வின் ரசூலுக்கு தலையில் போட்டுருங்க. உங்களை நீங்கள் அந்த பிரச்சனையை உங்களோட கையில் எடுக்காதீங்க, அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் போட்டுருங்க. இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் வந்து உண்மையிலேயே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய கியாமத் நாளையும் கொண்டு ஈமான் கொள்றேன் இருந்தால், நீங்கள் உண்மையிலேயே ஈமான் கொள்றீங்களா அப்படின்னு சொன்னால், அந்த வந்த பிரச்சனையை நீங்கள் உங்களோட சொந்த பிரச்சனையாக எடுக்காமல் நீங்கள் அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுடைய ரசூலோட பிரச்சனை அவங்களோட பிரச்சனையில போட்டுருங்க, அவங்கள்கிட்ட போட்டுருங்க. அப்படின்ற அர்த்தம் என்ன? உங்களுக்கு இப்படியான ஒரு பிரச்சனை வந்து, இஸ்லாமிய ஒரு பிரச்சனை உண்டு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் நேரடியாக போங்க குர்ஆனில் எடுங்க, நேரடியாக போங்க ஹதீஸில் எடுங்க, உங்களோட கருத்தில் போட்டுறாங்க. அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ இதில் வந்து எங்களுக்கு என்ன விளங்குது? இஸ்லாமிய ஒரு பிரச்சனை வந்து விட்டேன்னு சொன்னால் இது அக்கீதாவுடைய பிரச்சனை, இது வந்து அக்கீதாவுடைய பிரச்சனை, அப்படி தானே? ஒரு இஸ்லாமிய பிரச்சனை வந்தால் எங்களுடைய மிக முக்கிய குறிக்கோள் என்ன இருக்கணும்? நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொந்த பிரச்சனையாக அதை எடுக்கப்படாது, எங்களோட சொந்த கருத்துக்களாக நாங்கள் வந்து என்ன செய்யப்படாது, எடுக்கக்கூடாது. நாங்கள் என்ன செஞ்சிடுவோம், நேரடியாக குர்ஆன் ஹதீஸில் போட்டுருவோம், சஹாபாக்கெல்லாம் முன்னுக்கு வச்சுருவோம். நாங்கள் அதுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று வந்து பாருங்கள், வந்து நபி யார் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நல்ல அழகிய ஒரு கருத்து உண்டு. அவங்க சொல்கிறாங்க, அவங்க உஸ்மான் ரலின்னா அவங்களோட அப்துல்லா இப்னு மசூத் ரலி அவங்க சொல்கிறாங்க, அழகான முறையில் ஒரு கருத்து ஒன்று சொல்கிறாங்க. மன்கான மின்கும் முஸ்தன்னன்
அவங்க சொல்கிறாங்க உங்களில் யாராவது ஒருவரை பின்பற்றணும்னு ஆசை இருந்தால் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களில் யாராவது ஒருத்தரை பின்பற்றணுன்ற ஒரு ஆசை இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க ஃபல் யஸ்தன் நபிமன் கதுமாத்த யாரெல்லாம் மவுத்தாயிட்டாங்களோ அவங்கள நீங்கள் பின்பற்றணும் அவங்களோட வழிமுறையை பின்பற்றணும் இப்போ சஹாபாக்கள்ல ஒரு அப்துல்லா பின் மசூத் விளங்குதா மவுத்தாயினவங்க யார் பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் மவுத்தாயிட்டாங்க விளங்குதா பெரிய பெரிய அப்போ அவங்களோட வழிமுறையிலையும் பின்பற்றுங்க அவங்க தப்பு இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அசுத்து முபஸ்ஸரா அவங்க அல்லா தலா நன்மாராயம் கூடனவங்க சொர்க்கம் போகிறோன்னு சொல்லி அல்லா தலா வாக்கு கொடுத்துட்டான் இப்போ அவங்கள பின்பற்றினா நீங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீங்க தப்பு செய்ய மாட்டீங்க அப்போ நீங்கள் பின்பற்றணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் அவங்களோட கற்றுக்கணும் அப்படியே நீங்கள் எடுக்கணுமா அவங்க சொல்கிறத கேளுங்க இப்படி சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் அதில் தொடர்ந்து அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க ஃபைனல் ஐயல்லாயும் மீன் அலையில் ஃபித்னா ஏன்னு சொன்னால் உயிரோடு இருக்கிறவனுக்கு அல்லாவுடைய சோதனை எப்படி வரும்னு சொல்லி எங்களுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது சோதனை வந்துடும் சோதனையில் மாட்டிடுவான் பணத்தால் சோதிப்பான் கஷ்டத்தால் சோதிப்பான் சோதனையில் அல்லாத ஒருவன் சோதிக்கப்பட்டு பட்டு 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 என்ன செய்வான் சில நேரத்துக்கு சோதனை தாங்க முடியாமல் என்ன செஞ்சிருவான் சில நேரத்துக்கு அடுத்த பக்கத்துக்கு பிறண்டுவான் விளங்குச்சா இஸ்லாத்தை முன்னுக்கு சைட்டை போட்டுட்டு என்ன செஞ்சிருவான் சோதனையை நாங்கள் வெற்றி காணணுன்றதில் பேத்துருவான் அப்போ என்ன செய்யணும் நாங்கள் இவங்க எப்படி எங்களுக்கு முடிவு தராங்க உயிரோடு இருக்கிறவனுக்கு எப்படி சோதனை வந்துடும் சோதனையுடைய கஷ்டத்தினால அவன் என்ன செஞ்சிருவான் என்னத்தை வாய்க்கு வாரத்தெல்லாம் சொல்ல நிறைய சான்ஸ் இருக்குது ஆனால் மௌத்தாயிட்டாங்க போயிட்டாங்க இது சாபாக்களுடைய காலத்தில் நடக்கூடிய விஷயம் போய்த்துட்டா அப்போ அந்த சாபாக்களுக்கு மௌத்தாயிட்டாங்க அவங்க நல்லா தெரியும் எல்லாருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க உண்மையிலே சொன்ன இஸ்லாம் அவங்க தான் அதுக்கு மேலே இஸ்லாம் வந்து எங்களுக்கு எடுக்க முடியாது யார் பெரிய உலமாக்கள் இன்றைக்கு வந்தாலும் நாங்கள் சும்மா சில நேரத்தில் நினைக்கிறது தான் முஃப்தின்றுவோம் அதுன்றுவோம் இதுன்றுவோம் அல்லாமாண்டுவோம் அப்படி இப்படிலாம் நாங்கள் சொல்லுவோம் தான் ஆனால் எல்லா முஃப்தியும் அல்லாமாவும் பிரச்சனை எல்லாமே அவங்களுக்கு பின்னால் தான் அவங்க தந்த அறிவு தான் எங்களுக்கு அறிவு அதுக்கு பின்னால் தான் எல்லா அறிவு அப்போ இவங்க சொல்கிறாங்க வந்து தொடரில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் உலாயிகா சாபு முகமது சல்லா அலிஸ்லாம் ஏன்னு சொன்னால் அவங்க தான் நபி சல்லா அலிஸ்லாம் அவருடைய சாபாக்கள் அவங்களோட இருந்த மக்கள் உண்மையிலே நபியோடு இருந்த மக்கள் அப்போ நபியோடு இருந்த மக்கள்னு சொல்லப்போல அங்கே ஒரு சந்தேகமும் கிடையாது அவங்க அல்லா தலை தேர்ந்தெடுத்துக்கிறான் அதுக்கு சொல்கிறான் அபர்ரு ஹாதில் உம்மா குலூபன் அவங்க எப்படின்னு சொன்னால் இந்த உம்மத்திலேயே உள்ளத்தால் பரிசுத்தமானவங்க உள்ளத்தால் பரிசுத்தமாக இருந்ததுனால தான் என்ன செய்யப்பட்டுச்சு அல்லத்தால் அவங்க தேர்ந்தெடுத்தா நபிக்கு ஒரு தூர்துரா அதே போல் அந்த இஸ்லாத்தை எங்களுக்கு கொண்டாந்து தரத்துக்கு அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க அல்லா தாலா விளங்குதா ஏன்னா அவங்க உள்ளத்தால் வந்து பரிசுத்தமாக இருந்தாங்க உள்ளத்தில் எந்த வித இது குறையும் வந்து அவங்களுக்கு இருக்கல்ல அதே போல் ஆமக்குவா எல்மன் அறிவில் வந்து மிகவும் டீப் உள்ளவர்களாக இருந்தாங்க மிகவும் தாளமாக இருந்தாங்க அறிவில் மிகவும் அதிகமான அறிவு அவங்கள்ட்ட இருந்துச்சு பாருங்க அப்போ என்ன இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு இஸ்லாமிய குர்ஆன் ஹதீஸை விளங்கணுமா அவங்களோட அறிவு தான் முதலிடம் அதுக்கு பிறகு தான் மற்ற இடம் அதுக்கு பிறகு தொடர்ந்து சொல்கிறாங்க கல்லுஃபன் அவங்கள மிகவும் குறைவாக இருந்துச்சு இந்த மோசமான விஷயங்களை பின்பற்றுவாங்க ஏதாவது ஒரு ஆசை ஒன்று வந்து டக்குன்னு மனசு மாறுறது டக்குன்னு அடுத்த பக்கத்துக்கு பிறல்றது இப்படியான நிலைமை அவங்கள்ட்ட மிகவும் குறைவாக தான் இருந்துச்சு அவங்க அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கல அதில் அந்த உலகத்து பக்கத்தில் மிச்சம் இடம் கொடுக்கல அவங்க எனவே கவுமுன் இஃப்தாரஹுமுல்லாலி காமதி தீனி அவங்க யாருன்னு சொன்னால் ஒரு கவும் ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தை அல்லா தஆலா வந்து இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தான் அந்த சமுதாயத்தை அல்லா தஆலா என்ன செஞ்சான் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தான் பசூபத்தி நபியுடைய நண்பர்களா நபியோடு இருக்கக்கூடிய ஒரு தோழர்களா அல்லா தஆலா அவங்கள தேர்ந்தெடுத்தான் வேங்க அதே போல் ஃபாரிஃபுல்லாஹும் அக்கவும் நீங்கள் என்ன செய்யுங்க அவங்கள்ட்ட இருந்து உண்மையான அறிவை நீங்கள் கற்றுக்கோங்க அவங்கள்ட்ட தான் உண்மையான விளக்கத்தை நீங்கள் வந்து அவங்கள்ட்டேருந்து எடுங்க அதுக்கு போகிற சொல்கிறாங்க தொடர்ந்து வத்தசகூபிய ஹதியம் அவங்களுடைய வழியை வந்து நீங்கள் பின்பற்றுங்கள் ஃபைனோக்கானும் அலல் ஹதியல் முஸ்தகீம் அவங்க நேரான வழியில் தான் இருந்தாங்க என்று சொல்லி இவங்க வந்து யார் சொல்கிறாங்க அப்துல்லா பின் மசூத் அவங்க வந்து சொல்கிறாங்க இதில் அதாவது இது வந்து ஒரு சஹாபியுடைய ஒரு ஒரு வசனத்தை சொல்லும்போது இப்போ எங்களுக்கு என்ன விளங்குறீங்கன்னா உண்மையிலே இதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பரிசுத்தமான ஒரு துப்புரவான ஒரு நயவஞ்சகம் உள்ளத்தை இல்லாமல் விளங்குதா தெளிவான இஸ்லாத்தை விளங்கி தெளிவான அந்த இஸ்லாத்தை விளங்குறதுக்கு நேரடியாக பார்த்த
அப்படிப்பட்ட மக்களுடைய விளக்கத்தை நீங்கள் சைட்டில் போட்டுறாம அந்த மக்களுடைய விளக்கத்தை முதலாவது நீங்கள் எடுங்க. அதுக்கு போகிறது தான் அடுத்தவங்களை அவன் வந்து எங்களுக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இதில் இந்த எங்களுக்கு என்ன விளங்குது, உண்மையிலேயே வந்து நாங்கள் எதையும் வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா முதலாவது நாங்கள் வந்து என்ன செய்யணும், நபியுடைய அல்லாவுடைய ரசூல் பால் வரணும். அதுக்கு பின்னால் நாங்கள் வந்து என்ன செய்யணும், நபியுடைய தூதர் இந்த தோழர் பக்கம் நாங்கள் வந்து என்ன செய்யணும், சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்லுவோன்றான், வமை யுஷாக்கிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வ யத்தபி கைர சபீலில் முஃமினின் நுவல்லி மா தவல்லா வ நுஸ்லி ஜஹன்னம வ ஸாஅத் மஸீரா. சூரத்து நிஸால 115வது ஆயத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வமை யுஷாக்கிர் ரசூல, யார் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்தில் வந்து சண்டை பிடிக்கிறானோ பிரச்சனைப்படுறானோ, மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, நேர் வழி வந்ததுக்கு பின்னாலேயும் நேரான வழி விளங்கினதுக்கு பின்னாலேயும் தெளிவானதுக்கு பின்னாலேயும் அல்லாவுடைய விஷயம் அல்லாவுடைய ரசூலுடைய விஷயத்தில் இந்த என்ன ஒரு ஹதீஸ்ன்னு வைங்க, இந்த ஹதீஸுடைய விஷயம் உங்களுக்கு நல்லா விளங்குது சஹி விளங்கினதுக்கு பின்னாலேயும் இது எடுக்கிறா இல்லை இவர பேச்சை கேட்குறா, இது எடுக்கிறா இவர பேச்சை கேட்குறா என்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துட்டேன்னு சொன்னால், இப்படியான ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துட்டேன்னா யார் வந்து இப்படி சண்டை பிடிக்கிறாங்களோ எத்தபை கைர சபீலில் மூமினின், யார் வந்து எத்தபை கைர சபீலில் மூமினின் மூமிங்களுடைய வழியை தவிர வேற வழியை தேர்ந்தெடுக்கிறானோ, மூமிங்களுடைய வழின்னு சொன்னா யாரு இங்கே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றது சஹாபாக்களுடைய வழி. அந்த காலத்தில் சஹாபாக்கள் தான் இருந்தாங்க, அதுதான் மூமிங்களுடைய வழி. யார் மூமிங்களுடைய வழியை தேர்ந்தெடுக்காம வேற வழியை தேர்ந்தெடுக்கிறானோ நுவல்லிஹி மா தவல்லா, அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் அப்படி தேர்ந்தெடுத்தால் நான் அவனை வந்து திருப்புவன் எப்படி அவன் விரும்புகிறானோ, எந்த பக்கம் அவன் போறானோ அந்த பக்கத்துக்கு அவனை நான் திருப்பிடுவேன், அவன் அப்படியே அங்கிட்டுக்கே அனுப்பிடுவேன். விளங்குங்க, அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். என்னது, அது யாருண்டாலும் இருக்கலாம். உனக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது உனக்கு விளங்கல்ல, சஹாபாக்கள் உனக்கு விளக்கத்தை சொல்றாங்க உனக்கு விளங்கல்ல, நீ நினைச்சபடிக்கு வாழணும்னு நினைக்கிறியா, உனக்கு அந்த ஆசை வந்துட்டா உள்ளத்துல, அல்லாஹ் தஆலா உன் உள்ளத்துல வந்து போடுவான் என்னத்தையா, நீ செய்யறது தான் சரி, நாங்கள் செய்யறது சரின்னு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடுவான் உள்ளத்துல போடுவோம். நொல்லி மாத்தவல்லாம் எப்படி அவன் மாறி திரும்பி போனானோ அப்படியே நாங்கள் அவனை வந்து அந்த பக்கத்தில் திருப்பி விட்டுருவோம், அப்படியே போகிறதுக்கு நாங்கள் வழியை காட்டி விட்டுருவோம் என்று அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆன்ல வந்து எங்களுக்கு என்ன செய்கிறான் சொல்லுவோன்றான். நுஸ்லி ஜஹன்னம வ ஸாஅத் மஸீரா, அதே போல் நாங்கள் வந்து அவனை சேர்ப்போம், கொண்டு போய்த்து எங்க ஜஹன்னத்தில் நரகத்தில் கொண்டு போய்த்து சேர்ப்போம், அவனை வழியை காட்டிடுவோம், நீ இப்படியே இருந்து அதுக்கு போகிறோம், அவன் அங்கே வந்தா அங்கே எங்கே போவான், நரகத்துக்கு கொண்டு போய்த்து நாங்கள் சேர்த்துவோம். எனவே வஸாஅத் மஸீரா, அவனுடைய இருப்பிடம் அது மிகவும் மோசமானது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்து என்ன செய்கிறான் சொல்லுகிறான். அப்போ இதில் எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விளக்கத்தை சஹாபாக்கள் எப்படி தாராங்களோ அதுதான் உண்மையிலே விளக்கம், அதுதான் விளக்கமாக இருக்கும். பின்னால் வந்து புது விளக்கங்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் அது குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்கும். முரண்பாடாக இருந்தால் அது விளக்கம் அல்ல, முரண்பாடு இல்லாமல் இருந்தால் ஓகே. உதாரணம் வந்து சில விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம், இன்றைக்கி டிவிக்குது இந்த விஷயம் வந்து சஹாபாக்களுடைய காலத்தில் தெரிஞ்சால் இல்லை. அப்போ இப்போ வந்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பாடு இல்லாமல் தான் இதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்கல ஓகே விளங்குங்க. அப்படி இல்லாமல் இல்லை இதில் வந்து எல்லாம் பார்க்கலாம் எல்லாம் செய்யலாம்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தேன்னு சொன்னால் மோசமாயிடும் விளங்குங்க. அப்போ இப்படியான சம்பவங்கள் இல்லாமல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உள்பட எதுவும் இருக்குதோ அதைத்தான் நாங்கள் வந்து என்ன செய்யணும், அதைத்தான் நாங்கள் வந்து பின்பற்றோம். சஹாபாக்கள் தான் அதுக்கு எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்க, அவங்க தான் எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் எங்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு தராங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்லுவான்றான், ஃபைன் ஆமனு பிமிஸ்லிமா ஆமந்தும் பி ஃபகதேத்ததா, நீங்கள் வந்து எப்படி அந்த சஹாபாக்கள் அந்த மக்கள் வந்து ஈமான் கொண்டார்களோ அப்படி நீங்கள் ஈமான் கொண்டால் ஃபகதேத்ததா, நீங்கள் வந்து நேர்வழியை பெற்றுட்டீங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான். இது சூரத்து பக்கரால 137. அப்போ எங்களுக்கு என்ன விளங்குது, சஹாபாக்கள் ஈமான் கொன்ற மாதிரி நாங்கள் ஈமான் கொண்டால் அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த வித சந்தேகம் கிடையாது, எல்லாம் கிளியர். நாங்கள் வந்து உண்மையான நேரான வழியில் தான் இருக்கிறோம். அப்படி தப்பி தவறி நாங்கள் அவங்களோட முறைப்படி ஈமான் கொள்ளாமல் மாறிட்டோம் என்ன செஞ்சிடுவோம், அப்போ கஷ்டம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். எனவே இந்த அடிப்படையில் இந்த குர்ஆன் ஹதீஸ் நான் இந்த 2-3 விஷயங்களை சொன்னேன். இந்த அடிப்படையில் சஹாபாக்கள் எப்படி இந்த அல்லாஹ்வுடைய அட்ரிபியூட்ஸை விளங்கினாங்களோ, சஹாபாக்கள் எப்படி இந்த அல்லாஹ்வுடைய பெயர்களை விளங்கினாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த பெயர்களை விளங்கணும். நாங்கள் இன்றைக்கு வாரவங்க சொல்கிறத வச்சு இவங்க இப்படி சொல்கிறாங்க அவங்க இப்படி சொல்கிறாங்க, இல்லை அப்படி இருக்காது இப்படி இருக்காது இப்படியான விளக்கங்கள் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் என்ன செஞ்சுருவோம், நாங்கள் வந்து சஹாபாக்களை விட பெரிய அதிகாரிகளாக மாறக்கூடிய ஒரு நிலைமை ஆகிடும். இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருவோம், தப்பான வழியில் மாறிடுவோம். எனவே இதில் தான் வந்து என்ன செய்யப்படுகின்றது, 4 விஷயங்கள், அதாவது அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாஹ்வுடைய அட்ரிபியூட்ஸில் 4 விஷயங்கள்லேருந்து நாங்கள் துப்புரவாக இருக்கணும். ஒன்று என்ன, அத்தஹரீஃப், 2வது அத்தாத்தீல், 3வது அத்தம்சீல், 4வது அத்தகீஃப்.
இந்த 4 விஷயத்தையும் சரியாக விளங்கி ஒவ்வொன்றுலேயும் நீங்கள் துப்புரவாயிட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்யப்படுது? நீங்கள் வந்து சரியான முறையில் அல்லாஹ்வுடைய பெயர்களை ஈமான் கொண்டதாகவும் சரியான முறையில் விளங்கினதாகவும் உங்களுக்கு விளங்கும். அத்தஹரீஃப்னு சொன்னால் என்ன? லொகாவுடைய படி அரபு கருத்து வந்து அத்தஹரீஃப்னு சொன்னால் மாற்றுறது. இல்லைங்களா? கருத்தை வந்து மாற்றுறது அல்லது சொல்ல மாற்றுறது. இதுதான் அத்தஹரீஃப்னு சொல்கிறது. அந்த சொல்ல வந்து ஒரு சொல்லியும் அந்த சொல்ல அப்படியே மாற்றுறது, அல்லது சொல் இருக்கும் அந்த சொல்லுக்கும் கருத்தை அப்படியே மாற்றிடுறது. இல்லைங்க? அந்த கருத்தை மாற்றி இன்னொரு கருத்தை சொல்கிறோம். அந்த சொல்லுக்கு ஒரு கருத்து இருக்கும், புரிஞ்சுனா உண்டாயிருக்கும். உதாரணமாக நாங்கள் ஈந்துட்டிக்கிறோம். இப்போ ஒரு கருத்து ஒன்று ஈந்துட்டிக்கிறேன்னா எங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஈந்துட்டிக்கிறேன்னா என்ன தெரியும், விளங்கிச்சா? இன்னொருத்த வந்து சொல்கிறான் ஈந்துட்டிக்கிறது, இன்னொருத்த வந்து சொல்கிறான் இன்னொரு கருத்தை சொல்கிறது. என்னது இந்த பறந்து கொண்டு இருக்கிறான்னு சொல்கிறான், விளங்கிச்சா? ஃபுல்லாக மாற்றுறது பார்த்தா எல்லாருக்கும் விளங்குது. இதுக்காக உண்மையில வித்தியாசம் விளங்குது, விளங்குது. அவன் அதை பறக்கிறதுக்கு நிறைய ஆதாரம் வச்சு சொல்லுவான், விளங்குச்சா? ஆனால் இதே இந்த சொல்லுக்கு தான் சொல்லுவான். தமிழில் ஈக்கிறதுக்கு பறக்கிறன்னு சொல்ல இயலாது, ஆனால் ஒருத்தன் ப்ரூவ் பண்ணிடுவான், அதே ப்ரூவ் பண்ணிடுவான், விளங்குச்சா? அப்படி பேசலாம், விளங்குச்சா? அப்படி நிறைய ஆதாரங்களை வச்சு பேசலாம். அப்போ உண்மையிலே கருத்து என்ன? ஈந்திரிக்கிறதா ஈந்திரிக்கிறதா, விளங்குச்சா? பறக்கிறன்னு சொல்லல ஈந்திரிக்கிறதுக்கு. அப்போ இந்த அடிப்படையில் அப்போ என்ன பேர்கள் வருதோ என்ன அட்ரிபியூட் வருதோ அதை மாற்றுறது, கருத்தில் மாற்றுறது அல்ல சொல்லால் மாற்றி அதுக்கு வந்து விளக்கத்தை கொடுக்குறது, விளங்குச்சா? இதுதான் வந்து முதலாவது அத்தஹரீஃப்னு சொல்கிறது. இப்போ இதை நாங்கள் எப்படி விளங்குவோம்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணும்? உதாரணம் மூலமாக நாங்கள் குர்ஆனில் வந்து அல்லாஹ் தஆலா வந்து வரக்கூடிய குர்ஆன ஆயத்தில் வச்சு நாங்கள் உதாரணம் மூலமாக இதை வந்து என்ன செய்வோம்? விளங்குவோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவோன்றான், ஒரு இடத்துல வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவோன்றான், பல் யதாவு மப்சூத்தத்தான், சூரத்து மாயிதால 64வது ஹதீஸ், விளங்குச்சா? 64வது ஆயத்து சூரத்து மாயிதால பல் யதாஹு மப்சூத்தத்தான், விளங்குச்சா? யஹூதியில் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிக்கணும் வரணும். யஹூதியில் சொல்கிறாங்க வந்து அல்லாஹ் தஆலா வந்து அல்லாஹ்வுடைய கையை வந்து அப்படியே மடக்கி வச்சுக்கொண்டான். யஹூதியை சொல்கிறாங்க என்ன மடக்கி வச்சுக்கொண்டான்னா என்ன? அல்லாஹ் தஆலா செலவழிக்கிறான் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் தாரான் இல்லை, அவனுக்கு ஒரு ஜாதி இந்த பகில் தனமாகிட்டு அவன் கொடுக்காம அவன் கையை அப்படியே கையை எப்படி பொத்தி வச்சுக்கொண்டா என்ன நடக்கும்? பொத்திட்டேன்னு சொன்னா பொத்தினவன் கொடுக்க மாட்டான், என்ன திறந்தவன் தான் கொடுப்பான் என்ன அப்படின்னு யஹூதியர் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய கையை பொத்தினு நீங்கள் சொல்கிறீங்க, பல் யதா மப்சூத்தத்தான், அல்லாஹ்வுடைய 2 கையுமே விரிக்கப்பட்டிருக்குன்றது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவாங்க, இல்லைங்க? இப்போ யஹூதியில் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் தஆலா கையை பொத்திட்டா இப்படி கையை பொத்தி கொண்டா என்ன, மடக்கி வச்சு கொண்டா என்ன அர்த்தம் என்ன? ஒன்றும் கொடுக்குறான் இல்லை, இல்லைங்க? அல்லாஹ் தஆலா என்ன சொன்னால், நான் கையை பொத்தி வச்சு இல்லை, நான் என்ன செய்கிறேன்? என் கை ரெண்டுமே விரிச்சு தான் இருக்குது, எந்த நேரம் விரிப்பில் தான் இருக்குது, எந்த நேரம் மக்களுக்கு என்ன செய்கிறேன்? எந்த அளவு ஏழுமோ அவ்வளோ கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். நீங்கள் வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? பல் யதாஹு மப்சூத்தத்தான், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அல்லாஹ்வுடைய 2 கைகளும் வந்து விரிக்கப்பட்டிருக்குன்றது. யத்துன்னு சொன்னால் கை, யதான்னு சொன்னால் 2 கை. பல் யதாஹு ஹூன்னு சொன்னால் அவனுடைய அல்லாஹ்வுடைய 2 கைகளும், விளங்குச்சா? இப்போ இந்த இடத்துக்கு சிலவங்க விளக்கம் கொடுக்குறாங்க, குத்ரத்தாஹு அல்லது நிஅமத்தாஹு, விளங்குச்சா? அல்லாஹ்வுடைய 2 சக்திகளும் விரிக்கப்பட்டிருக்குன்றது. சிலவங்க கொடுக்குறாங்க நிஅமத்தாஹு, அல்லாஹ்வுடைய 2 நிஅமத்துகளும் விரிக்கப்பட்டிருக்குன்றது அப்படின்னு கொடுக்குறாங்க, விளங்குச்சா? நிஅமத்துகளுக்கு வேறு விளக்கங்கள் உள்ளுக்கு போய்த்து மரம் இன்னும் வேலை விளக்கங்கள் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இன்னும் விளக்கங்கள்லாம் சொல்லுவாங்க அதுக்குள்ளே போய். இப்போ அந்த உள்ளுக்குள்ளே நாங்கள் வேணும் செய்ய தேவையில்லை, நியமத்தாடா என்னென்னலாம் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ நாங்கள் இங்கே வந்து பல் யதாவு மபுசுத்தானுக்கு நியமத்தாவுன்னு கொடுக்குறதா இல்லது குதிரத்தா அந்த கூவத்தாவுன்னு சொல்லி கொடுக்குறதா, இல்லைங்களா? அவனுடைய 2 சக்திகள்னு சொல்கிறதா இல்லை அவனுடைய 2 நியமத்துகள்னு சொல்கிறதா, இல்லைங்களா? பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்ஆன்ல சொல்லிட்டான், பல் யதாவு அல்லாஹ் தஆலா வேணும்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்ல எறிஞ்சி சக்தின்னு சொல்ல எறிஞ்சி, அல்லாஹ்வுடைய சக்தி நான் வந்து விரிச்சு கொடுக்குறேன் பணத்தைன்னு சரி அல்லாஹ் சொல்ல எறிஞ்சி, விளங்குச்சா? அல்லாஹ் தஆலா அப்படி ஒன்றும் சொல்லலை. அல்லாஹ் தஆலா வந்து தன்னுடைய கை விரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இதில் எங்களுக்கு தெளிவாக என்ன விளங்குது? இதில் வந்து நாங்கள் வந்து இதில் எங்களுக்கு இப்போ விளங்குது, இதுக்கு வந்து லொகாப்படி அரபு அந்த சொல்லிக்குது, அந்த சொல்படி இதுக்கு வந்து வேறொரு கருத்துமே இல்லை, கைக்கு கை தான், வேறொரு கருத்துமே கிடையாது, விளங்குச்சா? இப்போ இந்த இடத்துல வந்து என்ன செய்யப்படுது? ஆட்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சிலவங்க வந்து என்ன செய்கிறாங்க? இந்த கருத்தை மாற்றிடுறாங்க. யதான்ற சொல்லுக்கு வந்து கூவத்தாகுன்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லது நிஅமத்தாகுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அர்த்தம் என்ன? கம்ப்ளீட்லி தஹரீஃப் பண்ணுறேன்னு சொன்னாங்க, சொல்ல வேறு சொல்ல மாற்றிடுறது, வேறு சொல்ல இந்த சொல்ல வேறு சொல்லாவே மாற்றிடுறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா வந்து சொல்கிறாங்கன்னா அல்லாஹ் தஆலா முகம் இருக்குன்னு சொல்லி இன்னொரு இடத்துல வந்து என்ன செய்கிறான் சொல்லுவாங்க, இல்லைங்க? அதுக்கு வந்து கம்ப்ளீட்லி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பரிகாசம்னு சொல்லிடுவாங்க, இல்லைங்க?
முகத்துக்கும் பரிகாசமும் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லைங்க. பிரகாசம்னு சொல்லிடுவாங்க இல்லைங்க. அதே போல் இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற இன்னொரு இடத்துல குர்ஆன்ல சொல்லுகின்ற இன்னல்லா அதாவது அர்-ரஹ்மான் அல் அர்ஷி இஸ்தவா. அல்லாஹ் தஆலா என்ன செய்ய ரஹ்மான் அர்ஷும் மேல இஸ்தவா முஸ்தவி ஆயிட்டான். முஸ்தவின்னு சொன்னா என்ன, இஸ்தவாவுக்கு நோமலான கருத்து என்ன சொன்னா அல்லாஹ் தஆலா அர்ஷும் மீது அவன் அரிசுக்கு மேலே இருந்துட்டான்ன்ற கருத்து அது பிள்ளைங்க. அரிசுக்கு மேலே போயிட்டான், அரிசுக்கு மேலே இருந்துட்டான், அவன் ஒரு இடத்த எடுத்து அங்கே எடுத்துட்டான், ஒரு இடத்த அங்கே போய்த்துட்டான் சொல்றது. அப்போ இதுக்கு விளக்கம் சொல்லும்போது சிலவங்க சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அரிசுக்கு மேலே போய் இருந்துட்டான்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய முடியாது. அது சிலவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் தஆலா உயர்ந்துட்டான் வேற ஒரு முறைப்படி கொடுப்பாங்க. சிலவங்க சொல்லுவாங்க இதுக்கு நாங்கள் கொடுக்க தேவையில்லை, ஒரு கருத்துமே நாங்கள் கொடுக்க தேவையில்லை, இப்படி ஈக்கிற மாதிரி நாங்கள் விட்டுருவோம்னு சொல்லுவாங்க. விளங்குங்க. தெளிவாக குர்ஆன்ல எங்களுக்கு விளங்குது அல்லாஹ் இன்னல் அர்-ரஹ்மான் அல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் தஆலா அர்ஷுக்கு மேலே முஸ்தவி ஆகிட்டான். இதுக்கு இமாம் எங்களோட அதாவது இமாம் மாலிக் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, இமாம் மாலிக் அவங்கள்ட்ட கேட்குறான், ஒரு கேள்வி கேட்குறான். என்னது? இதே கேள்வி. அல்லாஹ் தஆலா முஸ்தவி ஆகிட்டான், அர்ஷுக்கு மேலே பெய்த்துட்டான். அரிசுக்கு மேலே பெய்த்துட்டேன்னு சொன்னால் ஆட்கள் கேள்வி கேட்கலாம். அல்லாஹ் அரிசுக்கு மேலே பெய்த்துட்டான், அரிசி எங்கே இருக்குது, வானத்துக்கு மேலே இருக்குது, வானம் எங்கே இருக்குது, மேலே இருக்குது. அப்போ அல்லாஹ் மேலே இருக்கிறான். அல்லாஹ் மேலே இருக்கிறான்னு சொன்னால் திசை காட்டுறோம். அவன் கிழக்கில் இருப்பான், வடக்கில் இருப்பான். அல்லாஹ் திசை இல்லையே. லாஜிக்கில் பேசக்கூட நிறைய எங்களுக்கு என்ன செய்யலாம், பேசலாம். அல்லாஹ்க்கு திசை இல்லையே. இல்லைங்க. சரி, அல்லாஹ் தஆலா மேலே இருக்கிறானா? சரி, அல்லாஹ் மேலே இருக்கிறான். அரிசிக்கு மேலே குர்சி இருக்குது, குர்சிக்கு மேலே அல்லாஹ் தஆலா இருக்கிறானா? சரி, குர்சின்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு புட்டு சொல்கிறது. இல்லைங்க. இது ஹதீஸில் வரக்கூடிய விஷயங்கள். அப்போ அந்த குர்சிக்கு மேலே அல்லாஹ் தஆலா இருக்கிறான்னு சொல்லக்கூட அவங்க எப்படி சொல்லுவாங்க, லாஜிக்கலி அவங்க தாக்குவாங்க. எப்படி சொல்லுவாங்க, குர்சிக்கு மேலே அல்லாஹ் தஆலா இருக்கிறானா? சரி, குர்சி ஒன்று பெருசாக இருக்கணும், பெருசாக இருந்தால் தான் அல்லாஹ் தஆலா குர்சிக்கு மேலே இருக்கலாம், அல்லது குர்சி சிறுசாக இருக்கணும். லாஜிக்கலி குர்சி ஒன்று அந்த சியா பெருசாக இருக்கணும், அல்லது சிறுசாக இருக்கணும், அல்லது அவனுக்கு சமமாக இருக்கணும். இல்லைங்க. அதானே லாஜிக்கலி. சிறுசாக இருந்தால் அல்லாஹ் தஆலா ஒரு சிறிய ஒரு விஷயத்தில் இருந்துட்டானா அவனோட கேள்வி. பெருசாக இருந்துட்டானா அல்லாஹ் விட பெருசு ஒன்று இருக்குதா? சமமாக அவனுடைய சைஸ்லேயே இருந்துட்டானா அல்லாஹ்க்கு சமமாக இன்னொன்று இருக்குதா? இல்லைங்க. லாஜிக்கலி இவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க அப்போ இது ஒன்றுமே இல்லை, அப்போ அல்லாஹ் தஆலா மேலே இல்லை, அல்லாஹ் தஆலா மேலே இல்லை இப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ரத்து பண்ணிடுவாங்க. விளங்க. அப்போ அர்த்தம் என்ன, இந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் அல்லாஹ் தஆலா மேலன்றது இல்லைன்றது மாதிரி சொல்லுவாங்க. அப்போ குர்ஆனில் எங்களுக்கு தெளிவாக வருதுன்றது அல்லாஹ் தஆலா முஸ்தவி ஆகிட்டான், இருந்துட்டான். அது எப்படி இருந்தான்றது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால தான் இமாம் மாலிக் அவங்க சொல்கிறாங்க, அவங்க கேட்குற நேரம் சொல்கிறாங்க, அதுக்கு இதுக்கு பதில் சொல்கிறாங்க. எப்படி? அல் இஸ்திவா மாலும். இஸ்திவா முஸ்தவி என்று செல்ற அந்த சொல் இருக்குதே, இதனுடைய கருத்து கிளியர், ஒருத்தருக்கும் எந்த டவுட்டுமே கிடையாது, கிளியர். அவங்க சொல்றாங்க சரியா. வல் கைஃப் மஜ்ஹூல், அது எப்படி ஒன்றிக்குது இருக்கிறன்றது, ஒன்று இருக்குது எப்படி இருக்கிறன்றது, அப்படித்தானே. எப்படின்றது மஜ்ஹூல், அது கிளியர் இல்லை. அது எப்படி இருக்குது அது கிளியர் இல்லை. அதுக்கப்புறம் சொல்றாங்க வல் ஈமானு பி வாஜிப், அதை கொண்டு ஈமான் கொள்வது கடமை. அதுக்கு பிறகு சொல்றாங்க வஸ்வாலு பிதா, அதை பத்தி கேள்வி கேட்கிறது பிதத்து, அதை பத்தி கேள்வி கேட்கிறது பிதத்து. இது பாருங்க என்ன அழகிய முறையில் இமாம் மாலிக் அவங்க எங்களுக்கு விளக்குறாங்க. இஸ்திவாண்டா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், டவுட் இல்லை, சரி கிளியர். அது எப்படி எங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ஒருத்தரும் காணொலி. அந்த கேள்வி அந்த 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 அதை கொண்டு ஈமான் கொள்வது கடமை. அதை பற்றி கேள்வி கேட்பது பிதஅத். கேள்வி கேட்க முடியாது. ஏன் அல்லாஹ்வை பார்த்து எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, எவ்வளோ அல்லாஹ் எங்களுக்கு அறிவை தந்திக்கிறானோ அவ்வளோ, அதுக்கு மேலே எங்களுக்கு செய்ய முடியாது, போக முடியாது. அதுக்கு அங்கால எங்கட எல்லாம் தாண்டாது இல்லைங்களா. இந்த அடிப்படையில் இமாம் மாலிக் அவங்களோட ஷேக் அவங்களோட உஸ்தாதுங்க சொல்கிறாங்க என்னென்னா, அவங்களும் அதே கருத்தை சொல்கிறாங்க. அல் இஸ்திவா மாலும் பல் கைஃப் மஜூல் வமினல்லாய் பயான், அல்லாஹ்ட்ட இருந்து தான் இது விளக்கம் வந்திருக்குது. அல்லாஹ் தஆலா தான் விளக்கம் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா தான் சொல்கிறான் அர்-ரஹ்மான் அல் அர்ஷி இஸ்தவா. அல்லாஹ் தஆலா வேறு வேர்ட்ஸ் போட இருந்துச்சு, ஆனால் போடாமல் அல்லாஹ் தஆலா அது சொல்கிறான். அதுக்கு பின்னால் சொல்கிறாங்க அலர் ரசூல் பலா, நபிக்கு இதை எத்தி வைப்பது கடமை, அவங்களோட வேலை என்ன எத்தி வைக்கணும். அலையினால் ஈமான், எங்களுடைய கடமை அதை ஈமான் கொள்வது, அவ்வளோதான். கேட்டோம் ஈமான், சமீன வாத்தானா கேட்டோம், அதை நாங்கள் ஈமான் கொண்டோம்.
இந்த அளவு தான் நாங்கள் இருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் வந்து அல்லா தஆலா கை இருக்குன்னு சொல்லும்போது நாங்கள் வந்து சொல்கிறது இல்லை அல்லா தஆலா கை இல்லை இல்லை எங்களுக்கு ஒரு பேச்சு மிக அல்லா கைக்கு பேத்திட்டிக்க வேண்டியதான். அது எப்படி இருக்குதுன்ற கேள்வியே கேட்குறதுக்கு எங்களுக்கு வந்து எந்த வித தகுதியும் கிடையாது. நாங்கள் அப்படி அந்த மாதிரி யோசிக்கவும் கூடாது. இஸ்லாமிய முறைப்படி என்னென்னலாம் குர்ஆன்ல அல்லா தஆலா அவனை பற்றி சொல்கிறானோ அதை அவன் எப்படி சொல்கிறானோ அப்படி நாங்கள் ஈமான் கொள்வோம். அதான் அதில் உள்ள விஷயம். அதை பற்றி அப்படியே ஈமான் கொள்ளாமல் நாங்கள் மாற்றினோம்னு சொன்னால் பிரச்சனையாயிடும். இங்கே மாத்திர தஹரீஃப் இருக்குதே, தஹரீஃப்ன்றார் மாற்றுறது. இந்த யதாஹுன்ற சொல்லுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, கூவத்தாஹு அவனுடைய 2 சக்திகள் அல்லது நேமத்தாஹு அவனுடைய 2 நேமத்துகள். அதை பற்றி நாங்கள் பேசும்போது அல்லாவுடைய 2 சக்திகள்னு சொல்லி சொன்னால் அல்லாவுடைய 2 சக்தி தானே ஆகிக்குது. அல்லாஹ் இன்னத்து நேமத்துன்னு சொன்னால் அல்லாஹ்க்கு 2 நேமத்தானே. இப்படி அடுத்தெல்லாம் அதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுக்கு. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிட்டா அல்லாவுடைய 2 கை இருக்குது. அதுக்கு மேலே நாங்கள் வந்து பேச வேண்டிய அவசியமும் கிடையாது எங்களுக்கு. அப்போ எங்களுக்கு என்ன விளங்கிட்டு அல்லாஹ் தஆலா கை 2 கை அவனுக்கு இருக்குன்றது எங்களுக்கு இவ்வளோ விளங்கிடுது. விளங்குச்சா? இவ்வளோட நாங்கள் நிப்பாட்டிக்கணும். இதுக்கு மேலே நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆராய்ச்சி செய்ய போகக்கூடாது. என்னென்ன எப்படி எப்படி இருக்கின்ற அளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசுகிறோம். அப்போ இதில் எங்களுக்கு வேணது அத்தஹரீஃப், அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லியிருக்கிறானோ அதை மாற்றாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வது, சொன்னபடி ஏற்றுக்கொள்வது, குர்ஆனில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படி ஏற்றுக்கொள்வது. அடுத்தது வந்து தாத்தீல், தாத்தீலும் ஈகப்படாது. நாங்கள் ஈமான் கொள்வது இந்த பேர்களில் தாத்தீல் ஈகப்படாது. தாத்தீல் சொன்னால் என்ன, கிட்டத்தட்ட தஹரீஃப் கிட்டத்தட்ட நெருக்கமானது, ஒன்றுமாய் தான் விளங்கும், ஆனால் ஒன்று அல்லது கொஞ்சம் வித்தியாசம். தாத்தில் தான் தஹரீஃபை தான் வந்து ஜஹமியாக்கள் வந்து சொல்லுவாங்க. ஜஹமியாக்கள் சொல்லுவாங்க, அப்படியே சொல்ல மாற்றி சொல்லுவாங்க. அது ஒரு கூட்டம். அந்த கூட்டம் இப்போ டோட்டலி வந்து இந்த உலகத்தில் வந்து மிச்சம் இல்லை, அப்படி அடியோடு அழிஞ்சு வைத்து அந்த காலத்தில் இருந்துச்சு. இந்த தஹரீஃப் வந்து தாத்தில் வந்து யார், அதாவது அஷரி கூட்டத்தில் இருக்குது. இன்றைக்கு வந்து உலகத்தில் நிறைய பேர் வந்து இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க, தாத்தீலுடைய கூட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. தாத்தீல்னு சொன்னால் என்ன, அதாவது அல்லாஹ் தஆலா வந்து அல்லாஹ்வுடைய பேரை வந்து அப்படியே ரிஜெக்ட் பண்ணுறது, அல்லது அவன் சொன்னத்தில் அறவாசை ஏற்றுக்கொண்டு அறவாசை இல்லாமாக்குறது. ஒன்று அப்படியே கம்ப்ளீட்லி ரிஜெக்ட் பண்ணுறது, அல்லது அறவாசை வந்து ஏற்றுக்கொள்கிறது, அறவாசை விட்டுடுறது. இந்த அடிப்படையில் செஞ்சால் இது வந்து தாத்தீலாக இருக்கும். இதுக்கு நாங்கள் உதாரணம் பார்க்குறோம்னா, இந்த கையை நாங்கள் எடுத்துக்கணும் சொன்னால் பல் யதா மபசூத்தத்தான். இந்த யதா என்ற இடத்துக்கு நாங்கள் கூவத்தான்னு சொல்லி போட்டால் சொல்லால மாத்துறதுனால தஹரீஃபாக வைக்கிறோம். தஹரீஃப் என்ன, சொல் மாத்துறது. இல்லைங்கண்ணா, அதே இடத்துல நாங்கள் வந்து என்ன செஞ்சோன்னு சொன்னால் இந்த கூவத்தான்றதை போடாமல் இப்படியே வச்சு போட்டு நாங்கள் சொல்கிறது பல் யதா மபசூத்தத்தான் நான் ஈமான் கொள்கிறேன். அது என்னன்னு எனக்கு தெரியாது, விட்டுடுறது. எனக்கு அதுவும் மானம், எனக்கு இதுவும் மானம், விட்டுடுறது. அப்போ ஒரு பாதியை ஏற்றுக்கொள்கிறான். எந்த பாதி, இது குர்ஆன் தான், இது சரி தான் ஏற்றுக்கொள்கிறான். ஒரு பாதியை விட்டுறான். அது எந்த பாதி, உண்மையான கருத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இல்லை அதை ஏற்றுக்கொள்கிறான், அதை எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை, அந்த கருத்தை அதை விட்டுடுறான். அப்படி வந்தால் அவன் என்ன ஆயிடுறான், தாத்தீலா போய்த்திடுறான். ஏன், ஒரு பாதியை விட்டுடுறான். அல்ல நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்னது, பூர்ணமாக ஏற்றுக்கொண்டா எல்லாத்தையும் பூர்ணமாக ஏற்றுக்கொள்ளணும். ஒன்று பூர்ணமாக வரணும், ஒன்று அரவாசை நீக்கிறதுல வேலை இல்லை. அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தாத்தீலாவும் நாங்கள் வந்து என்ன செஞ்சிடப்படாது, ஈக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக என்னென்னலாம் அல்லாஹ்க்கு வந்து அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் சொல்கிறானோ அதெல்லாம் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்வோம். இதில் வந்து நிறைய உதாரணங்கள் இருக்குது. இந்த உதாரணங்களை நாங்கள் வந்து நிறைய எல்லாம் பார்க்க தேவையில்லை. அல்லாஹ் தஆலா வந்து ஒரு இடத்துல சொல்கிறான், அல்லாஹ் தஆலா கால் இருக்குன்னு சொல்கிறான். குர்ஆனில் வரக்கூடிய விஷயங்கள் விளங்குங்க. ஒரு இடத்துல வந்து சொல்கிறான் முகம் இருக்குன்னு சொல்கிறான், இன்னொரு இடத்துல வந்து அல்லாஹ் சொல்கிறான் கண் இருக்குன்னு சொல்கிறான், இன்னொரு இடத்துல கை இருக்குன்னு சொல்கிறான். இதெல்லாம் குர்ஆனில் வரக்கூடிய விஷயங்கள் விளங்குங்க. அல்லாஹ் தஆலா எதை சொல்கிறானோ அந்த சொல்லுக்கு வந்து என்ன கருத்தோ அந்த கருத்தை நாங்கள் கொடுத்துட்டு பேய்க்கிட்டிக்கணும். அதை ஆராய்ச்சி பண்ண போகப்படாது. அது எப்படின்றத ஆராய்ச்சி பண்ணோம்னா நாங்கள் என்ன செஞ்சுக்குவோம், சைத்தானுக்குள்ள மாட்டுவோம். என்ன காரணம், அல்லாஹ்வை கண்டவங்க யாரும் கிடையாது, அல்லாஹ் தஆலா கண்டவங்க யாரும் கிடையாது. கை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது கை இருக்குங்கிறோட நிப்பாட்டிக்கணும், அவ்வளோதான் நிப்பாட்டிக்கணும். அதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யப்படாது, ஜம்ப் பண்ணிடப்படாது. கை இருக்குன்ற அளவில் நிப்பாட்டிட்டா போதும். அதுக்கு மேலே நாங்கள் வந்து அதை விட்டு தாண்டிடப்படாது. அல்லாஹ் தஆலாக்கு இப்போ வந்து உதாரணமாக கண் இருக்குது. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்கிறேன், நபியை நீங்கள் வந்து எங்களோட 2 கண்களை போல. இப்போ நாங்கள் சொல்லுவோம் எங்கள் பிள்ளையை பார்த்து நீங்கள் வந்து எங்களோட கண்களை போலன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லுவோம் தான் நாங்கள் சொல்கிறோம். அது பார்த்து எங்களோட கண்களை போன்ற அர்த்தம் என்ன நாங்கள் சொல்கிறோம், என்னோட கண்ணுக்கு நான் எவ்வளோ நான் இதை கொடுத்துக்கிறேனோ அந்த அளவு தான் உனக்கும் அந்த இருக்குன்றது நாங்கள் என்ன சொல்கிறோம். என்ன அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறோம், எங்களுடைய கண்களை போல. அர்த்தம் என்ன, அல்லாஹ் தஆலா சொல்கிறோம் நீங்கள் எங்கள் இடத்துல மிகவும் உயர்ந்த ஒரு இடத்துல தான் இருக்கிறீங்க. விளங்குச்சா? இப்போ அந்த இடத்துல அவங்க கண்ணை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கண்ணை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மீனிங்கை மட்டும்தான் எடுப்பாங்க. விளங்குச்சா?
அப்படி வந்து நாங்கள் எடுக்கப்படாது. எதா அல்லாஹ் சொல்கிறோன்னா அந்த லெவல்லையே நாங்கள் போய்த்து தீக்கணும் இல்லைங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாழ்ந்துட்டு போய்த்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 63 வருஷங்கள் வாழ்ந்தாங்க. குர்ஆன் வந்துச்சு. குர்ஆனில் எங்கேயாவது ஒரு விளக்கம் ஒன்று வந்து விடுபட்டு இருக்குதா? எல்லா விளக்கத்தையுமே நபி அவங்க சொல்லித்தான் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எங்களுக்கு மறைச்சி இருக்கிறாங்களா? ஒரு இடத்துலையுமே ஒன்றுமே மறைக்கல, எல்லாத்தையும் சொல்லி தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் இந்த கூவத்தாவோ நேமத்தாவோ ஒன்று வந்திருந்தால் நிச்சயமாக சஹாபாக்கள் இதை அறிவிச்சிப்பாங்க. இதுக்கு கருத்து வந்து கூவத்தாவோ, இதுக்கு கருத்து நேமத்தாவோ அவங்க அறிவிக்கலை, அவங்க இதெல்லாம் சொல்லலை. அப்போ அர்த்தம் என்ன? அவங்களோட பாசையில் கையா அவர் தான் விளங்கினான், அவங்க விளங்கினான். அப்போ அவங்க இல்லாட்டி அவங்க கருத்து சொல்லியிருப்பாங்க. இல்லை இதுக்கு கருத்து இப்படி இல்லை, இதுக்கு கருத்து இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ குர்ஆனுக்கெல்லாம் விளக்கம் சொன்னால் அவங்க இதுக்கு வந்து விளக்கம் சொல்லலைன்னு சொன்னால் அர்த்தம் என்ன? அவங்க இதை தான் விளங்கி இருக்கிறாங்க. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறது, இந்த இந்த தஹரீஃபையும் இந்த தாத்தீலிருந்து நாங்கள் வந்து வெளியாகிறது. அடுத்தது வந்து என்ன, தம்தீல் தக்யீஃப். தம்தீல்னு சொன்னால் என்ன, அல்லாஹ்க்கு வந்து சிலவங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் கை இருக்குதான் தம்தீல் பண்ணுற, கை இருக்குது, அது எப்படி இப்படி உண்டை காட்டிடுறது, உண்டை காட்டிடுறது, இப்படி தான் உட கை இருக்கும். தம்தீல் அல்லாஹ்க்கு இன்னொன்றோட சமத்துவப்படுத்துறது. இஸ்லாத்தில் சமத்துவம் அல்லாஹ்க்கு சமத்துவம் ஒன்றும் கிடையாது. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுவான், லைஸ கமித்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் அலீம். அவனை போல வந்து அவனுக்கு வந்து எந்தவித அவனுக்கு சமத்துவமா எந்தவித வஸ்துமே இந்த உலகத்தில் கிடையாது. வஹுவ ஸமீஉல் அலீம். அவன் வந்து கேட்பவன், பசீர் பார்ப்பவன். அவன் கேட்கறதுக்கு ஒரு சக்தி இருக்கு, பார்க்கறதுக்கு ஒரு சக்தி இருக்கு. இப்போ மனிதனுக்கு கேட்கலாம் தானே, மனிதனுக்கு பார்க்கலாம் தானே. இதுக்கும் அவன் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு மனிதனுடைய பார்வைக்கு மடு அந்த அந்த டிஃப்ரென்ஸை எங்களுக்கு சொல்லலாது. அது வந்து அப்படி டிஃப்ரென்ஸாக இருக்கும், விளங்குங்க. அவனுக்கு ஒரு பார்வை டிஃப்ரென்ஸ், அது எங்களோட பார்வைக்கும் அவங்களோட பார்வைக்கும் ஒத்து போகவே மாட்டுச்சு. அது வந்து எங்களுக்கு ஒத்து இப்படி தான் பார்வைன்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியாது. அதே போல் அவனுக்கு கை இருக்குதா, எங்களோட கையை வந்து சமத்துவமாக எங்களுக்கு காட்ட முடியாது. அப்போ தம்தீல் அர்த்தம் என்ன, ஒரு உதாரணம் காட்டி சொல்கிறது. இப்படி தான் அவனுடைய வர்ணனைகளில் அவனுடைய பேர்களில் வந்து நாங்கள் வந்து ஒரு உதாரணத்தை வந்து காட்டி சொல்கிறது. இப்படி செஞ்சாலும் வந்து இஸ்லாமிய முறைப்படி என்ன செய்யப்படும், அவன் வந்து இஸ்லாத்திலேருந்து வெளியாகிடுவான். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, லைஸ கமித்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். சூரத்து ஷூரால 11வது ஆயத்து. அடுத்து வந்து என்னன்னா தக்யீஃப். தக்யீஃப்னு சொன்னால் அதாவது வந்து தக்யீஃப்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா வந்து அவனுடைய வர்ணனைகளை அவனுடைய அட்ரிபியூட்ஸை சொல்லியிருப்பான். அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பான். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை வந்து விளக்கியிருப்பாங்க. அந்த விளக்கத்துக்கு மேலே நாங்கள் இன்னும் கேள்வி கேட்கறது, அதுக்கு மேலே கேள்வி கேட்கறது, கூடுதலாக இன்னும் அதை விளங்க பார்க்கறது. உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், அவனை கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். இப்போ நாங்கள் கேட்கிறோம், அது எப்படி கை, எத்தனை விரல் இருக்கும், நாம் இருக்குதா, கேள்வி கேட்கறது, தக்யீஃப் பண்ணுறது. இதுவும் வந்து கூடாது. இப்படி செஞ்சாலும் அவன் என்ன செஞ்சிடறான், இஸ்லாத்திலிருந்து அவன் என்ன செஞ்சிடறான், வெளியாகி விடுகின்றான். இதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், வலா யுஹீத்துன பிஹி இல்மா. அவன் அதாவது வலா யுஹீத்துன அவர்கள் வந்து வரமாட்டார், பிஹி இல்மா அவனுடைய இல்முக்கு எந்தவித சமத்துவம் எந்தவித கிட்ட நெருக்கமும் அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அவனுடைய லெவல் வந்து டிஃப்ரெண்ட். அந்த லெவலுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, யாருக்கும் வந்து விளங்க முடியாது. எனவே அல்லாஹ்வை விளங்குறேன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லி குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லிக்கிறத தான் நாங்கள் விளங்கணும். அதுக்கு மேலே நாங்கள் வந்து தாண்டி கேள்வி கேட்கவும் கூடாது. அல்லாஹ் தஆலா சொன்ன விஷயத்தை மாறாக நாங்கள் அதுக்கு வேற கருத்தும் கொடுக்கக்கூடாது. எதை சொல்லியிருக்கிறானோ அதை அந்த அளவில் நாங்கள் வந்து இருந்துடணும். இதனால தான் இமாம் மாலிக் அவங்க வந்து சொல்கிறாங்க, வந்து பாருங்கள், இமாம் மாலிக் அவங்கள்ட்ட வந்து ஒருவரை வந்து கேள்வி கேட்ட நேரத்தில் நான் சொன்னது தான், கேள்வி கேட்ட நேரம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, எப்படி கைஃபினா எப்படி அல்லாஹ் தஆலா வந்து அல்லாஹ்வுடைய இஸ்திவாவை பற்றி கேட்குறாங்க. இஸ்திவான்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா முஸ்தவி ஆகிட்டான், வானத்துக்கு மேலே போயிட்டு முஸ்தவி ஆகிட்டான், இருந்துட்டான் என்று கேட்டதுக்கு இவங்க வந்து கேள்வி கேட்குறான் மாலிக் இமாம் அவங்கள்ட்ட, அல்லாஹ் தஆலா நீங்கள் சொல்கிறீங்களே அல்லாஹ் முஸ்தவி ஆகிட்டான், இஸ்திவா ஆகிட்டான்னு குர்ஆனில் சொல்கிறானே, அது கொஞ்சம் எங்களுக்கு விளக்கேல்மா, இது எப்படி சொல்லி கேள்வி கேட்டான். அதுக்கு தான் இவங்க கொடுத்தாங்க பதில். எப்படி கொடுத்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, நேரத்தோட சொன்ன அந்த இது தான் என்னது, அவங்க சொன்னாங்க வந்து என்னது, அல் இஸ்வா மாலும் இஸ்திவானுச்சுன்னு அவங்க எல்லாருக்கும் கிளியர் இருந்து கொள்றன்றது அது வந்து எல்லாருக்கும் தெரியும், என்ன கருத்துன்றது உங்களுக்கு தெரியும். வல் கைஃப் மஜ்ஹூல், அது எப்படின்றது வந்து எங்கள் யாருக்கும் தெரியாது. வல் ஈமானு பி வாஜிப், அதை கொண்டு ஈமான் கொள்வது கடமை. பஸ் ஆலு அனு பிதா, அதை பார்த்து யார் கேள்வி கேட்குறானோ அவன் வந்து பிதத் செய்கிறான். அதுக்கப்புறம் இமாமா அவங்க சொல்கிறாங்க வந்து, நீ என் கண்முனுக்கும் வராதே போ, என் கண்முனுக்கும் நீ என்ன செஞ்சிடா வரா, இது ஷைத்தானுடைய வேலை. இப்படியான வேலைகள் இப்படியான கேள்விகள் வந்து உருவாக்குறது வந்து ஷைத்தானுடைய வேலைன்னு சொல்லி அவங்க வந்து என்ன செஞ்சிட்டான், திரட்டிட்டான்.
இதே அடிப்படையில் தான் இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா எல்லா இமாம்களுடைய அகீதாக்களும் உறுதியாக இந்த அகீதாக்குள்ளே தான் இருக்குது. இல்லைங்களா? ஆனால் இந்த 99 பேருங்களா அவங்களுக்குள்ள ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருக்குங்களா? இமாம் மாலிக் அவங்கள வந்து மறியலை போட்டது இந்த பிரச்சனையில் தான். இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் எல்லாம் மறியலுக்கு போன காரணம் என்ன? எல்லாம் இந்த பிரச்சனை. ஜெயிலுக்கு போட்டாங்க. அந்த காலத்தில் ஹிலாஃபத்துடைய ஹிலாஃபத்துலேருந்து அவங்களெல்லாம் ஜெயிலுக்கு போட்டாங்க. எத்தனை மாதம் இருந்தாங்க? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் வந்து 8 மாதம் ஹிலாஃபத்தில் ஜெயிலில் இருந்தாங்க. இல்லைங்க? எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த பிரச்சனை தான். இந்த பிரச்சனை அந்த காலத்தில் மிச்சம் முன்முறமாக இருந்துச்சு. இந்த அல்லாவுடைய பேர்கள் அட்ரிபியூட்ஸில் எப்படி நாங்கள் விளங்கணும்? இல்லைங்க? அவங்களாம் சொன்னாங்க எப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அதுக்கு மேலே நாங்கள் அசைய மாட்டோம், அதுதான் அதுக்கு மேலே நாங்கள் சொல்ல மாட்டோம். இமாம்கள் சொன்னாங்க. ஆனால் ஹிலாஃபத்தில் சொல்லி இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பிழை. அந்த காலத்தில் இருந்த எல்லா உலமாக்களும் சொன்னாங்க இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பிழை. சரி, கொஞ்சம் உலமாக்கள் தான் இருந்தாங்க இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதில் இந்த இமாம்கள் எல்லாருமே இருந்தாங்க. அதான் இதை குர்ஆன் ஹதீஸில் தெரியல. இது பல்யதா மபுசூதான் குர்ஆனில் தான் நிற்குது. இப்போ குர்ஆனில் தான் இருக்குது. இப்போ தானே பல்யதா மபுசூத்து தான் அல்லாவுடைய 2 கைகளும் என்னது விரிக்கப்பட்டிருக்கு. இது குர்ஆனில் இருக்குது. நேரடியாக குர்ஆன் யதான்றது கை விளங்குங்க. இப்போ இதுக்கு வந்து அல்லாஹ் கை சொல்லப்படாது. அது எப்படி நாங்கள் கைன்னு சொல்கிற? அதுக்காக இவங்க என்ன செய்வாங்க? நியமத்தாவு அல்லாவுடைய 2 நியமத்துகள் அல்லது அல்லாவுடைய 2 சக்திகள் அதுக்காக சொல்றது விளங்குங்க. இப்படி சொல்றதுனால என்ன நடக்குது? உண்மையிலேயே அல்லாஹ்தால குர்ஆன்ல சொல்றத வந்து ரிஜெக்ட் பண்றோம் நான். விளங்குங்க. இது வந்து இமாம்கள் எல்லாரும் வந்து ஏற்றுக்கொள்ள விஷயம்தான். அதே போல சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த இதில் வந்து எந்தவித கருத்து வேறுபாடுமே கிடையாது. அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொண்டவங்க. ஆனால் என்ன செஞ்சப்பட்டுச்சு? அது தாபியினுடைய காலத்திலே இந்த பிரச்சனை வந்து என்ன செஞ்சு, ஷியாக்கள் எப்போ உருவாயிச்சோ அந்த காலத்திலிருந்து இந்த பிரச்சனை வந்து உருவாகி இந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு சொன்னால் கொலை செய்கிற அளவுக்கு முஸ்லீம்களை வந்து வெட்டி போடுற அளவுக்கு வந்து இது வந்து மிச்சம் பயங்கரமாக ஹிலாஃபத்துடைய காலங்களில், ஹிலாஃபத்துடைய இஸ்லாமிய காலங்களில் பயங்கரமான முறையில் இந்த பிரச்சனைகள் வந்து முன்முறமாக இருந்துச்சு. இதனால தான் நிறைய எங்களுடைய பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு மறியலுக்கு. உருவத்தை பற்றி இப்போ நாங்கள் பேசவே இல்லைங்க. அல்லாஹ் அதை பற்றி பேசவே இல்லையே. பேசலாட்டி நாங்கள் பேசக்கூடாது. அதான் நான் சொன்னேன் கைஃப். அதை பற்றி கேட்குறது பிதுஅத். அதை பற்றி கேட்க முடியாது எங்களுக்கு. நாங்கள் போய் பார்த்தா தான் எங்களுக்கு வேறாங்க. அப்படி தான் நாங்கள் அல்லாஹ் இன்ஷால்ல ஒரு நாளைக்கு நாங்கள் அல்லாஹ்தால எல்லாரும் அல்லாஹ்தால எங்களுக்கு எல்லாரும் சொர்க்கத்தை தரணும். சொர்க்கத்துக்கு போனால் இன்ஷால்ல நாங்கள் அல்லாஹ்தால பார்ப்போம். அது வர காரணம் யாருக்கும் அல்லாஹ்வை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. எது சொல்லலாம், எந்த அளவு சொல்லலாம்? அல்லாஹ்தால எதை குர்ஆனில் சொல்லிக்கிறானோ அதை சொல்லிட்டு போக வேண்டியது, அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யப்படாது, கை அடிக்கப்படாது. இதனால உருவம் இருக்குதா இல்லையான்றதை பற்றி கேள்வியே கேட்கறது வந்து கிடையாது. அதை பற்றி எங்களுக்கு கேள்வி கேட்க முடியாது. விளங்குங்க. எப்படி இருக்குதோ அந்த அளவோட நாங்கள் என்ன செஞ்சிடணும், போய் திட்டிக்கணும். ஏன்னா ஒரு இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, நான் வந்து ஒன்று பார்க்கணும்னு கேட்டாங்க. என்ன அப்போ அல்லாஹ்தால வாரத்துக்கு முன்னே என்ன செய்ய மவுண்டனுக்கு வந்து வாரத்துக்கு முன்னவே அவங்க என்ன செஞ்சாங்க, கீழே விழுந்துட்டாங்க. விளங்குங்க. என்னது மனிதன் தன்னுடைய எல்லையை தாண்டி ஒரு கேள்வியை கேட்டதும் அந்த 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 கேள்விக்கு பதிலை ஏற்றுக்கொள்ளலாம். அதை எடுக்க இயலாது. விளங்குங்க. அந்த சக்தி இல்லை இந்த மனிதன்கிட்ட. விளங்குங்க. அது சொர்க்கத்துக்கு போகணும். அந்த சக்தி எல்லாத்துல சொர்க்கத்தில் தான் கொடுப்பான். அந்த சக்தி வர காட்டி நாங்கள் என்ன செய்யப்படாது. அதை கேள்வி கேட்கறது கூட எங்களுக்கு வந்து பிதத்துன்னு சொல்லி கம்ப்ளீட்லி வந்து இமாம்கள் வந்து எங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனவே இந்த சயின்டிஃபிக்காகவே அதை சொல்லலாம். அதாவது உருவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன, இப்போ நம்ம உருவம் சொன்னோம்னா இது ஒரு பாலிமரு, இதில் வந்து சோமனி எலமெண்ட்ஸ் அதில் அடங்கியிருக்கு. எலமெண்ட் வேறு எலிமெண்ட்ஸ்லாம் அடங்கியிருக்கு. ஆனால் அல்லாஹ் வந்து எலமெண்ட்னு ஒரு போட்டு கொடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா பியாண்ட் தட் எலமெண்ட் வந்து பார்ட்டிகிள் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து போசான்ஸ் போய் ஒரு யூனிஃபைடு பார்ட்டிகிள் தான் இருக்குங்க. அன்றைக்கி கூட ஒரு போர்டில் எழுதி போட்டிருக்கான், ஒரு ஃபோர்ஃபாதர் யுவர் கிராண்ட்பா இஸ் தட் ப்ளூ ஸ்கை கம் அண்ட் சீ த பைனாகுலர் சொல்லுவாங்க. ப்ளூ ஸ்கை ஒரு கிராண்ட்ஃபாதர் தான். கிராண்ட்ஃபாதர் ப்ளூ ஸ்கையில் இருக்காங்க. ப்ளூ ஸ்கையில் என்ன கூட சின்ன சின்ன பார்ட்டிகிள் போய் கடையில் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள் போய் அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் போசான்னு சொல்லி அங்கேயுமே நிற்கலாம் சயின்டிஸ்ட்டு. அப்போ உருவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூலகங்களை வந்து ஒன்று சேர்த்து கொடுத்து அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் இருந்து பல பார்ட்டிகளை ஒன்று சேர்த்து தான் உருவம் கொண்டு வர முடியும். பட் எல்லாமே இங்கே இருந்தது ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் இருந்ததுலாம் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லும்போது அவங்களுக்கு உருவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே இந்த எலமெண்ட் பிரச்சனை வருது. எலமெண்ட் இருந்தால் தானே உருவம் கொண்டு வர முடியும்.
வெறுமனை ஒரு ஃபண்டமெண்டல் பாட்டுக்கு வச்சு கூட ஒன்ற முடியாது. அப்போ இதில் வந்து 100% உண்மை இருக்கு, உருவம்னே சொல்ல முடியாது. அதான் அப்போ நாங்கள் என்ன கிடையாது. அப்போ நாங்கள் இப்போ என்ன விளங்கணும்னு சொன்னால் எதை வந்து அல்லாத்துல குர்ஆன்ல சொல்கிறானோ அதை மட்டும் நாங்கள் இது கொண்டு போவோம். அதுக்கு மேலே நாங்கள் கையடிக்காமல் இருப்போம். அதில் எங்களுக்கு கையடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப கவனமாக இருக்கு. சரியான அதாவது இமாம்கள் அதை போல சஹாபாக்கள் இந்த அளவு கவனமாக இருக்கும்போது நாங்களாம் யார் இதுக்கு தேவையில்லாமல் கேள்வி கேட்கறதுக்கும் இதுக்கு தேவையில்லாமல் இன்னும் விளக்கம் கொடுக்கும் எங்களுக்கு என்னது தேவை இதெல்லாம் விளக்கம் கொடுக்கும். சும்மா உதாரணத்துக்கு ஒரு பேங்களே விளக்கம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா கூவத்தாகு அவங்களுடைய 2 சக்திகள் அப்படி அவங்களுக்கு 2 சக்தி என்ன நினைக்குது அதில் இன்னும் 1000 கேள்வி உருவாகும். நேமத்தாகு அவங்களுடைய 2 நேமத்து அப்போ அவனுக்கு 2 நிமித்தான ஆகிக்குது இந்த நேமத்து இல்லையா அப்போ வேறு நேமத்தை அல்லாத கொடுக்கல இப்படி அதாவது அப்போ அதுக்கு என்ன செய்வாங்க நேமத்தாவோ அதில் இன்னும் சொல்லுவாங்க அந்த ஒரு நேமத்தை இதுண்டுவாங்க இது அப்போ இன்னும் விளக்கத்துக்கு மேலே விளக்கம் உண்ட பிழை சொல்லி அந்த பிழையை சரிப்படுத்துறதுக்கு இன்னும் எத்தனையோ பிழை செல்ல வேண்டிய நிலைமை என்ன செய்யும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதை விட இவ்வளோ நல்லா திறந்தது என்ன தெரியுமா எப்படி சஹாபாக்கள் அதை விளங்கினாங்களோ எப்படி வந்து எங்கள்கிட்ட நல்ல இமாம்கள் எங்களுக்கு இதை விளக்கு தந்திக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து 99 அட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து சஹாபா காலத்துலேயே அவங்க ஒன்றும் செய்யாது. இல்லை இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கக்கூடியது தானே குர்ஆன்ல 99 தான் இருக்குது. இல்லை அதில் மாறுபடுறாங்க இல்லை கூட இருக்குது அதெல்லாம் சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது எல்லாமே இல்லை அதில் சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. ஸோ ஓகே நாங்கள் வந்து இப்படி அதாவது நீங்கள் குர்ஆனை வாசிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து உதாரணமாக அல்லாஹ்ல பார்ப்பவன் நீங்கள் சமத்துவப்படுத்திடுவானா அல்லாஹ்வுடைய பார்வைக்கு எங்களோட பார்வைக்கு அவ்வளோதான். அல்லாஹ்ல கேட்பவன் அவனுடைய கேள்விக்கு கேட்கறதுக்கும் எங்களுடைய செவிக்கும் வித்தியாசம் விளங்குங்க. அல்லாஹ் கை இருக்குதா கை இருக்குது அது அவனுடைய கைக்கும் எங்களோட கைக்கும் வித்தியாசம் விளங்குங்க. எதெல்லாம் அவனுக்கு இருக்குதோ அவனுக்கு இருக்குது. இதில் எனக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் நாம யார் இது பேசிட்டிப்பான் சொல்லிட்டு போக வேண்டியதான் அதோட முடிச்சு கொள்ள வேண்டியதான். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் ஈமா கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யப்பட மாட்டாது 4 விஷயங்கள் அத்தஹரீஃப் கருத்து அடியோடே மாற்றுறது வேறு சொல் போடுறதா இன்னைக்கு அத்தாத்தில் அறக்குறையாக கருத்து சொல்கிறது ஒன்று இல்லாட்டி ஏற்றுக்கொள்றது இல்லை அதை அறக்குறையாக ஏற்றுக்கொள்கிற இல்லாட்டி ஏற்றுக்கொள்றது இல்லை. தம்சீல் உதாரணம் காட்டுற ஏற்றுக்கொள்கிற கைக்குத்தான் ஆனால் இப்படி உதாரணம் காட்டுறது. தக்கீஃப் இந்த என்ன அதில் எல்லாம் விளங்கி இப்போ கேள்வியும் கேட்க தொடங்குறாரு இப்படி ரைட் அவனுக்கு காலிக்குதா எப்படி இப்படி 1000 கேள்வி அதில் கேட்குறது. அப்போ இந்த 4 எப்படி பாருங்கள் எப்படி தடை செஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா எப்படி என்ன இதில் விளங்குதுனால் அல்லாவை பார்த்து என்ன சொன்னானோ அல்லா தஆலா சொல்லியிருக்கிறானோ அதை மட்டும் ஈமான் கொண்டு போங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஒரு கேள்வி இதில் கேட்க வேணும்ன்றது தான் அவங்களுடைய இதனால் நாங்கள் என்ன செஞ்சிடணும் அல்லாவுடைய விஷயத்தில் மட்டும் நாங்கள் வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன சொன்னால் அல்லாவை பற்றி எங்களுக்கு குர்ஆனில் சொன்னது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் குர்ஆனில் ஹதீஸில் அதை தவிர எங்களுக்கு என்ன செய்ய முடியாது வேறு விளக்கங்கள் எடுக்க முடியாது. எனவே இந்த அடிப்படையில் மனித உருவத்தை தான் கம்பேர் பண்ணுறோம். அல்லாவை பற்றி வந்து அல்லா தஆலா வந்து இப்படித்தான் சொல்லியிருக்கிறான். சில விஷயங்களை தான் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ன அப்படித்தானே எங்களுக்கு ஈமான் இருக்கு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அப்படித்தானே அந்த அல்லாஹ் இருக்கிறவன் அவனே சொல்லியிருக்கிறான் என்னென்ன சாமானெல்லாம் சொல்லியிருக்கிறான் விளங்குங்க. எவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்லாமல் இருந்திருப்பான் எதெல்லாம் சொல்லியிருக்கிறான் அதை சொல்லிக்கொண்டு நான் போக வேண்டியதான். இதெல்லாம் நாங்கள் இடையில கேள்வி கேட்கப்படாத அவன் எப்படி இருக்கிறான் உருவம் இருக்குதா இல்லையா உருவம் இருந்தால் அந்த உருவத்துக்கு என்னென்ன ஐட்டம் இருக்குது அதான் ஒரு கேள்வி எழுப்பினா ஒரு கேள்விக்கு 1000 கேள்வி என்ன செய்ய எழும்பும். எனவே கேள்வி கேட்கறது வந்து பிதத்தாக இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வந்து உண்மையில எனக்கும் வந்து நம்ம கேள்வி கேட்கல நம்ம நான் முஸ்லிம்ஸ் நம்ம கேட்கும்போது நம்ம என்ன நம்ம சொல்லிடலாம் இறைவன் அதாவது நான் ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. சக்திங்கிறது யாருக்கு சொல்றாங்க சக்தி எங்க யாராவது நம்ம பார்க்கலாம் சாதாரணமா எனர்ஜி என்ன அதாவது லேசான ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னால் மனிதனுக்கு உயிர் இருக்குதானே மனிதனுக்கு ரூஹ் இருக்குதானே மனிதனுடைய இந்த உயிரையே இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாட்டி இந்த உயிரையே தெரியாட்டி அடே தன்னுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரை அவனுக்கு கண்டுபிடிக்கலாம் இருக்கும்போது அவன் எப்படி அல்லாஹ்வை பற்றி கேட்பான் கேள்வி இதுதான் பதில். அது அதை தவிர நான் தன்னை பார்த்து தனக்கு தெரியாமல் இருக்குது. நாங்கள் எங்கே போய் கையை வைக்கிறோம் போய் தன்னுடைய இறைவன் மீது கையை வைக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அதில் கையை வைக்காமல் தன்னுடைய கையை உயிரை தேடி பாருங்க இல்லைமாட்டா கண்டுபிடிக்க அல்லாஹ் தான் சொல்லிட்டானே தேடி பாரு உனக்கு கேள்வி மாட்டா உயிர் எங்கன்னு சரி அல்லாஹ் தான் சொல்லிட்டேன் யாருக்கும் இந்த ரோவை பார்த்து கண்டுபிடிக்கலாது சொல்லிட்டாங்க நபி குர்ஆன்லே வருது. அதான் அந்த யஹூதியர் தான் கேட்காத கேள்வியில் எல்லாத்தையும் கேட்பாங்க. இப்போ குர்ஆன்லே வந்துட்டு விளங்குதா. அப்போ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா வந்து சொல்லிட்டா சரி தேடி பாருங்களேன் ரூ எங்கேக்கு என்ன ஐட்டம் அது தேடி பாருங்க. இன்றைக்கு தேடுறாங்க இன்றைக்கு கண்டுபிடிக்கத்தான் முயற்சி எடுக்கிறான்.
ஆனால் அவனுக்கே விளங்குதில்லை எப்படி வருது எப்படி போகுதுன்னு சொல்லி வருது. அப்போ என்ன செய்யணும், தன்னுடைய உயிரையே தனக்கு தெரியாமல் இருக்கும்போது நாங்கள் யார் அல்லாவை பற்றி அல்லாஹ்க்கு என்ன இருக்குன்றது கேள்வி கேட்குறது. எனவே நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். அதாவது என்னென்னு சொன்னால் இது வந்து ஷார்ட்டாகவும் லேஸாகவும் இதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. ஏன் காரணம் என்ன சொன்னால் மதுஹபல் வந்து 4 மதுஹபு, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத், ஷாஃபி, ஹம்பலி, இந்த ஹனஃபி 4 மதுஹபல் இருக்குது. 4 மதுஹப்லையும் நாங்கள் எல்லாரும் பின்பற்றுறது இமாம்களுடைய ஃபிக்ஹை மட்டும்தான். நீங்கள் நான் சரியாக நாங்கள் விளங்கி கொள்ளணும், இமாம்களுடைய ஃபிக்ஹை மட்டும்தான் பின்பற்றுறோம். இமாம்களுடைய அக்கீதாவை நாங்கள் எடுக்கிறோம் இல்லை. ஏன்னு சொன்னால் இமாம்களுடைய அக்கீதா பிள்ளைன்னு சொல்லி நாங்கள் வந்து ஒத்துக்கொள்கிறோம். நாங்கள் சொல்கிறோம் பிள்ளைன்னு சொல்லி. நாங்கள் என்ன சொன்னால் யார் மதவை பின்பற்றுறாங்களோ அவங்க பிள்ளைன்னு சொல்கிறதுனால அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை, அவங்க எடுக்கிறாங்க இல்லை. அக்கீதான்னு சொன்னால் தௌஹீத் விளங்குதா, அல்லாஹ் மீது கொள்ளக்கூடிய நம்பிக்கை விளங்குதா. அக்கீதாவில் வந்து நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்ன்றத வேறு இமாம்களை எடுக்கிறோம். ஃபிக்ஹை வந்து இந்த இமாம்களையும் அக்கீதாவில் வேறு இமாம்களையும் நாங்கள் எடுக்கிறோம். முதலாவதாக இந்த மதஹபை பின்பற்றக்கூடிய மக்கள் செஞ்ச தப்பு. முதலாவதாக என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்க அக்கீதாவை தான் பின்பற்றி இருக்கணும். அந்த 3 இமாம்களும் அந்த அக்கீதால ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. 4 பேருமே ஒன்றுமாய் தான் இருக்காங்க. 4 பேர் ஒன்றுமாய் தான் இருந்தாங்க. இமாம்கள் என்ன அவங்க குர்ஆன் ஹதீஸை படித்தவங்க என்ன அவங்க எப்படி இருப்பாங்க. ஃபிக்ஹில் ஹதீஸ் எல்லாம் கிடைக்கல, குர்ஆன் தான் கிடைச்சிட்டு. குர்ஆன் கையில் கிடைச்சிட்டேன்னு அவன் பிரச்சனை இல்லையே. குர்ஆன் எழுதப்பட்டுட்டேன்னு, குர்ஆன் கையில் கிடைச்சிட்டேன்னு எழுதையே கொடுத்துட்டாங்க குர்ஆன் கையில். அப்போ அவங்களுக்கு இடையில பிரச்சனை கிடையாது விளங்குதா. ஹதீஸ் எல்லாம் எழுதி கொடுக்கலையே. ஒருத்தருக்கு 4 ஹதீஸ் கிடைச்சிக்கும், ஒருத்தருக்கு 10 ஹதீஸ் கிடைச்சிக்கும். 4 ஹதீஸ் கிடைச்ச பிறகு இது விளங்கிட்டு போனார். 10 ஹதீஸ் கிடைச்சா அவர் கூடுதலாக விளங்கிட்டு போனார் விளங்குதா. அதில் தான் கருத்து வேறுபாடே தவிர குர்ஆனுடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடு இல்லை. இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் குர்ஆன்லேயே அவங்களுக்கு எப்படி எஸ்தலா வரும், அவங்கெல்லாம் அதில் அணிக்கிறாங்க விளங்குதா. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும் சொன்னால் நாங்கள் இமாம்களை இப்போ நாங்கள் வந்து அபு ஹனீஃபாவை பின்பற்றுறோமா அவங்களோட அக்கீதாவை தான் எடுக்கிறோம். இல்லை இப்படி இந்த மாதிரி 4 மதஹபா எப்படி ஆனச்சு, 4 பேர் அக்கீதா ஒரே மாதிரி இருக்கும்போது மதஹப்னு எப்படி அந்த டிவிஷன் உருவானது? ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு ஊரில் வந்த பிரச்சனைகள், ஒவ்வொரு ஊரில் வந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இடையில வந்து அதான் அதான் இப்போ நாங்கள் என்ன விளங்கணும் சொன்னால் என்ன பண்ண முயற்சி எடுங்க என்னென்னு சொன்னாலும் அதாவது வந்து குர்ஆன் ஹதீஸில் வாரது சரியான முறையில் அதை எப்படி வருதோ அதை மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க ஏற்றுக்கோங்க. அந்த அடிப்படையில் ஏற்றுக்கோங்க. இன்ஷால்லா நாங்கள் என்ன செய்யப்படுவோம், அல்லா தாலாவுடைய தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டுருவோம். இதுதான் வந்து சஹாபாக்களுடைய விளக்கங்களாகவும் அதே போல் உண்மையான ஈமான்தாரி சாலியான முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போன உலமாக்களுடைய விளக்கங்களும் எதுவாக இருக்குது. இந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன செய்வாங்க, கருத்தை கொடுப்பாங்க. இதை தவிர அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இதை தாண்டி வேறு கருத்தை கொடுக்க மாட்டாங்க. எனவே இந்த அடிப்படையில் அதாவது ஆமந்து பில்லா அந்த ஹதீஸ் என்ன முதல்ல ஹதீஸ் நாங்கள் பார்த்தோம். ஆமந்து சொன்னீங்கல்ல இந்த விஷயம், இது எப்படி பேக் டு தி சூரா எப்படி ரிலேட் ஆகுது? சூரா ஈமான் நம்பிக்கை யார் அது ரெண்டாவது பாயிண்ட்ல இருக்காங்க. இல்லைங்க, அதைத்தான் சொல்ல போகிறேன். அதை டச் பண்ணி விட்டுட்டு போனால் தான் உங்களுக்கு விளங்கும். இல்லை நீங்கள் அதை எங்கே அதுக்கு தொடர்பு என்ன அதை நான் உங்களுக்கு அதை சொல்லிட்டு நான் போவோம். சரி, இது அந்த அதில் வந்து என்னென்னு சொன்னால் ஹதீஸ் வருது என்னென்னு சொன்னால் இமாம் புகாரி அவங்க 50 ஹதீஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து துமின பில்லாஹி நபி அவங்கள்ட்ட வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க ஈமான் என்றால் என்ன விளங்குதா. இப்போ நாங்கள் சொல்கிறோம் தானே என்னது வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு. ஆமனுண்டா என்ன, ஈமான் கொள்வது. ஈமான் கொண்டவங்கள தவிர அந்த ஈமான் கொண்டவங்க யார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஈமான் கொண்டுறாங்க. ஈமான்டா என்ன கேட்குறேன். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்கள்ட்ட சொல்லி நபி சொல்கிறது தான் நாங்கள் வந்து என்ன செய்யலாம், ஈமான் என்னன்னு விளங்கலாம். நபி அவங்க என்ன சொல்கிறாங்க, துமின பில்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்றவன், மலாய்கத்தி மலாய்க்கமார்களை, இப்போ குத்துபிஹி அவனுடைய கிதாபுகள், இப்போ ருசுலிஹி அவனுடைய ரசூல்மார்கள், வல் யௌமில் ஆகிர் கியாமத் நாளை கொண்டு, இப்போ துமின பில் கதிர ஹைரிஹி வ ஷர்ரிஹி கதிரை கொண்டு ஈமான் கொள்றவங்க. இல்லைங்க, இந்த 6 கொண்டு யார் ஈமான் கொள்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஈமான்தாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 6 இல்லை எப்படி வரும், பல்லாசி இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு. அந்த ஆமனுக்குள்ளே இந்த 6 பேரும் வந்துடும்.
விளங்கிட்டா? அந்த 6 பேரில் நாங்கள் பார்த்தது இவ்வளவும் என்ன? அந்தூமின பில்லா, அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வது. இவ்வளோ நேரம் பார்த்தது என்னது? அல்லா தாலாவை கொண்டு ஈமான் கொள்வது. எனவே நாங்கள் அல்லா தாலாவை கொண்டு என்ன செய்வோம்? சரியான முறையில் ஈமான் கொள்ளணும். அப்படி ஈமான் கொண்டு வந்து சொன்னால் எங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், எந்த பிரச்சனையுமே. நாங்கள் இன்ஷால்லா நாங்கள் அதுக்கு விளக்கம் போவே இல்லை. நாங்கள் அந்த தூமின பில்லாக்கு மட்டும்தான் இருக்கிறோம். விளங்க ஃபஸ்ட்டில் தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் 2வது நாங்கள் என்ன செய்வோம்? வயூமினு பில் மலாய்கத்தி, மலாய்க்கமார்களை கொண்டு ஈமான் கொள்வது. மலாய்க்கமார்களை கொண்டு ஈமான் கொள்வதுன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன, உங்களுக்கு தெரியுமா? வந்து ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனத்துக்கு சாட்டப்பட்டு இருந்தாங்க வஹிகளுக்கு. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு, ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் தான் கொண்டு கொடுத்தாங்க தூது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்துச்சா, ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் தான் கொண்டு கொடுத்தாங்க. யார் யாருக்கெல்லாம் வந்துச்சோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பாக இருந்தாங்க, அவங்க தான் அதை செஞ்சாங்க. அதே போல் வந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன தைக்கிறாங்க? மலைகள் மரங்கள் முளையிறதுக்கு மலைகளுக்கு காரணம் வந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு நாங்கள் ஈமான் கொள்வது. அவங்க மீகாயில் சொன்னால் எங்கள் டக்குன்னு விளங்கணும், ரைட் இவங்க தான் இதுக்கு பொறுப்புன்றதை நாங்கள் வந்து அதை விளங்கணும். அதே போல் வந்து அதாவது இஸ்ராஃபீல்னு சொன்னால் என்னது? சூறு ஊதுறதுக்கு பொறுப்புதாரி. மாலிக்னு சொன்னால் நரகத்துக்கு பொறுப்புதாரி. ரிதுவான்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு பொறுப்புதாரி. இப்படி சில மலாய்க்கமார்களை பற்றி விளங்கிச்சா? மலாய்க்கமார்களை பற்றி அல்லா நபி அவங்க வந்து விளங்கிச்சா? நபி அவங்களே சில மலாய்க்கமார்கள் நபி அவங்களே சில பேர்களை சொல்லி இவங்க இதுக்கு பொறுப்புன்னு சொல்லிக்கிறாங்க. விளங்கிச்சா? இந்த எப்படிலாம் சொல்லிக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் அவங்களையும் சொல்கிறது. அதெல்லாமல் எவ்வளோ மலாய்க்கமார்கள் சொல்லி கிடையாது, ஒன்றுமே சொல்லிடல. இப்போ எங்களுக்கு தெரியாது என்ன, நாங்கள் ஒன்றும் காணாத மலாய்க்கமார் நாங்கள் ஈமான் கொள்றோம். கண்டும் இல்லை ஒன்றும் இல்லை, அப்படிப்பட்டவங்களும் ஈமான் கொள்றோம். எந்த அளவுக்கு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து இந்த ஹதீஸ் வந்து இமாம் திர்மிதி அவங்க வந்து கொண்டு வராங்க, 2312வது ஹதீஸ். அவங்க சொல்கிறாங்க வந்து என்னென்ன சொன்னால், வானத்தில் வந்து மலாய்க்கமார்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், அதாவது வானத்தில் ஒரு 4 விரல் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, அந்த அளவுக்கு மலாய்க்கமார்கள் கிட்ட 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 இருந்து கொண்டு இருப்பாங்க. எப்படின்னா அவங்க இருந்து கொண்டு சிலவங்க வந்து நின்று கொண்டு வணங்குவாங்க, சிலவங்க இருந்து கொண்டு வணங்குவாங்க, சிலவங்க சஜிதாவில் இருப்பாங்க. இந்த அடிப்படையில் எந்த வித இட விடுபடாமல் அப்படி ஃபுல்லாக மலாய்க்கமார்கள் வானம் முழு வானம் நிறைய மலாய்க்கமார்கள் இருந்து கொண்டு அல்லாஹ் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ யாருக்காவது கணக்கெடுக்கலுமா எவ்வளோ மலாய்க்கமார்கள்னு? இது வானத்தில் உள்ளவங்க மட்டும் ஒருத்தருக்கு 2 மலாய்க்கமார் இருக்கிறாங்க. முதலாவது ஒருத்தனுக்கு இப்படி 2 பேர் 2 பக்கத்தில் இருக்கிறாங்க. போக இப்போ இன்றைக்கே பார்க்க கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது போக இந்த சபைக்கு எத்தனையோ பேர் மலாய்க்கமார் இருப்பாங்க. அது போக இந்த பில்டினை இதை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மரத்தை முளைக்க இப்படின்னு சொல்லி எப்படியோ பார்க்கக்குள்ள, அதாவது எண்ணிட்டு பார்க்க அளவுக்கு அதாவது மனிதனால நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அழகாக என்ன செஞ்சுக்கிறான், படைப்புல வந்து படைச்சிருக்காங்க. அப்போ இந்த மலாய்க்கமார்கள் நாங்கள் வந்து என்ன ஒளியாளர் படைக்கப்பட்டார்கள்ன்றதை வந்து நாங்கள் ஈமான் கொள்வது. இதுதான் எங்கட கடமை. இதுக்கு மேலே நாங்கள் போய் தரப்படாது. சும்மா அளவுக்கு மீறி நாங்கள் என்ன நாங்கள் சொல்லப்படாது. இல்லை மலாய்க்கமார்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியுமா, அது தேவையில்லாத பிரச்சனைகள். மலாய்க்கமார்களுக்கு என்ன, எங்களுக்கு எந்த இந்த பிரச்சனை? அல்லாஹ் தஆலா சொல்கிறோம் மறைவான விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும், அதோட நாங்கள் நிப்பாட்டிக்கணும். நாங்கள் என்ன செய்கிறது? அதாவது எல்லாத்துலேயுமே கையடிக்க போகிறது. அது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கையடிக்க போகிறது. நபி அவங்க சொல்லிக்கிறான் மலாய்க்கமார்களுக்கு தான் தெரிஞ்சு விலகிட்டு போக வேண்டியது தானே. அதுக்கு மேலே நாம் ஏன் சும்மா தேவையில்லாத விஷயங்களை கையடிப்பானே. நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து அந்த மாடோட இருக்க சொல்லி சொன்னாங்கன்னு. மாடை இருக்க செல்ல நேரம் அவங்க என்ன செஞ்சாங்க, மாடை இருக்க சொல்கிறீங்களா என்னது, அதை யாரோ ஒருத்தன் கொலை செஞ்சான், ஒருத்தனை கொலை செஞ்சோடனே வந்தாங்க, பார்த்தாங்க சவம் தான் இருக்குது, மயத்து இருக்குது, கொலை செஞ்சவனே இல்லை. எல்லாரும் தேடுறாங்க, யாரும் கொலை செஞ்சவனை கண்டுபிடிக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க வந்து கொலை செஞ்சது யாருன்னு சொல்லி யாருன்னு தெரியாது, கொஞ்சம் சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அல்லாஹ் தஆலா துவா கேட்டோன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சரி சொல்லுங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு மாட்டாக இருக்குது, மாட்டை இறைச்சி எடுத்து என்ன செய்யுங்க, இந்த இந்த செத்தவர்ட உடம்போட சேர்த்தங்கன்னு சொன்னால் இவர் எழும்பி அதுக்கப்புறம் உண்மை விளங்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. சரி, அல்லாஹ் தஆலா இவ்வளோ தானே சொன்னால் என்ன சொன்னால், அல்லாஹ் தஆலா சொன்னால் மாட்டை அறுத்து என்ன செய்யுங்க இதாங்க. இவனுக்கு என்ன, இவங்க கேட்டால் என்ன நீங்கள் ஜோக்கா பண்ணுறீங்க, நாங்கள் வந்து செத்தவனை கண்டுபிடிக்க சொல்கிறோம், நீங்கள் மாட்டை இருக்க சொல்கிறீங்க, தேவையாது. இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆட்கள். அப்போ என்ன கேள்விக்கு மேலே கேள்விக்கு, அதாவது அல்லாஹ் உண்டை சொன்னால் அதோட நாங்கள் நிப்பாட்டிக்கணும். நாங்கள் அதுக்கு மேலே நாங்கள் என்ன செஞ்சிடப்படாது, பெய்திடப்படாது. நாங்கள் அந்த சம்பவத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அது நிறைய அப்படி வந்து கடைசியில் வந்து எங்கேயோ போய் நின்றாங்க. எனவே எங்களுடைய நோக்கம் என்ன, அல்லாஹ் தஆலா எந்த அளவு விளக்கிக்கிறானோ அந்த அளவு நாங்கள் என்ன செய்யணும், விளக்கணும். இந்த அடிப்படையில் தான் மலாய்க்கமார்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோதான். அவங்க அல்லாஹ் இல்லை, அவங்களும் எந்த சக்தியும் இல்லை. அவங்க நினச்சா ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க நினச்சா ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க நினச்சா எந்த வித ஆற்றலும் இந்த உலகத்தில் நடத்த முடியாது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான்.
அவனுடைய அனுமதி இல்லாமல் இவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் அப்படி செய்ய போகிறதும் இல்லை. எதை சொல்கிறானோ அதைத்தான் வந்து என்ன செய்கிறாங்க மலாய்க்கமார்கள் செய்கிறாங்க. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் அந்த அடிப்படையில் மலாய்க்கமார்கள் அந்த அளவில் நாங்கள் வந்து ஈமான் கொள்வது. இது விளக்கம் கொடுத்துருக்கோம். எது வானம்ங்கிறது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம மேலே பார்க்க இந்த ப்ளூ கலர் இதுதான் வானம் இல்லை அதுக்கு மேலே இல்லை வானம்ன்றது வந்து சயின்டிஸ்ட் முறைப்படி வந்து வானத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வானத்தை காணலை விளங்கிச்சா. அப்போ நீங்கள் இப்போ இருக்கிறத பார்த்து நாங்கள் வானம்னு சொல்லலை. ஏன்னா சயின்டிஸ்ட் ரிஜெக்ட் பண்ணால் அவன் இவ்வளோவெல்லாம் பார்த்துப்பான் விளங்கிச்சா. அதான் அப்போ வானத்தை காணலை. அப்போ அல்லா தஆலா சொல்கிற வானம் இருக்குது மனிதன் கண்ணுக்கு இன்னும் எட்டலை விளங்கிச்சா. அதை எட்டோ மாட்டிச்சு சில நேரம் அந்த அல்லா தான் அறிவான். ஃபியூச்சரில் என்னென்ன நடக்குதோ தெரியாத எங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் வானத்துக்கு எட்ட போகலாது. ஏன்னு சொன்னால் மலாய்க்கமார்களுக்கு ஒரு வானத்தை விட்டு ஒரு வானம் கடக்க முடியாது அனுமதி இல்லாமல். மலாய்க்கமார்கள் முடியாது. நபியாவும் வந்து மேராஜ் போன நேரம் கேட்டு தான் போனாங்க. நபி ஒன்றுக்கே வானத்துக்கு போகிறதுக்கு வந்து தட்டிட்டு தான் போகணும்னு சொன்னால் இப்போ உள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் வானத்துக்கு என்ன செய்ய முடியாது. கண்டனா பெரிய வேலை தான். ஆனால் அல்லா தஆலா சொல்கிறான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான் எங்கள்ட கடமை. அல்லா தஆலா சொல்கிறான் 7 வானம் இருக்குது 7 பூமிக்குன்றான். இப்போ 7 பூமி வந்து இதுக்குள்ளே 7 பூமி இருக்குதா யாருக்கு தெரியும்? 7 பூமிக்கு சொல்லி போக வேண்டியதுதான். நாங்கள் என்னத்தை கண்டிருக்கிறோம்? ஈமான் கொள்றது சமயனா வாத்தானா கேட்டோம் ஈமான் கொண்டா அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு என்னத்துக்கு இந்த பிரச்சனை அவ்வளோ பெருசாக தேவையில்லை. கண்டுபிடிச்சி கொண்டு வந்துச்சுன்னு சொன்னால் ரைட்டாக வந்து பர அல்லா குர்ஆன்ல சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். இல்லாட்டி நாங்கள் பெரிய சயின்டிஸ்ட் இல்லைன்னு அப்படியே சயின்டிஸ்டாக இருந்தால் தேடி பார்க்கலாம். அதுக்காக நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. சொல்லியிருக்கிறோம் அதில் 100% எந்த வித சந்தேகமும் கிடையாது. இன்ற முறைப்படி தான் நாங்கள் என்ன செய்யணும் ஈமான் கொண்டு போகணும். இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும்? 7 வந்து ஒரு ஹைலி சிக்னிஃபிகன்ட் நம்பர். அதை பற்றி பேசணும்னா அதான். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும்? இந்த அடிப்படையில் மலாய்க்கமார்களை நம்புகிறோம். அது ஜின்கள், அது ஜின் பாயல். ஜின் பாயலை நாங்கள் நம்ம தான் வேணும். அல்லத்துல குர்ஆனில் சொல்கிறது குர்ஆனில் சொல்கிறோம் நான் ஜின் பாயை படைச்சிருக்கிறேன். அப்போ அல்லத்துல சொல்கிறது நாங்கள் நம்ம தான். ஜின்னா என்ன யாரா என்ன இபிலிஸ் வந்து ஷைத்தான் என்ன அல்லத்துல சொல்கிறேன் நான் ஷைத்தான் நான் தான் படைச்சேன். சரி நம்ம தான் வேணும். இப்போ அவன் தான் படைச்சான் இப்போ நம்ம தான் வேணும். நாங்கள் இல்லை சைத்தான் வந்து மலக்கா இருக்குல்ல. சைத்தான் வந்து மலக்கமாரோடு தான் இருந்தான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மலக்கமாரோடு தான் இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மலக்கமா அங்கே தான் இருந்தாங்க. சோக்கத்தில் தான் இருந்தாங்க. மேலே தான் இருந்தாங்க. அதே போல் சைத்தானும் அங்கே தான் இருந்தான். ஜின்களுடைய குழுவில் ஒரு சைத்தான் ஒரு பெரிய ஒரு இடத்தை வச்சுருந்தான் விளையாங்க. அல்லா தஆலா இடத்துல பெரிய ஒரு கௌரவத்துக்குரிய ஒரு மனிதனாக இருந்தான். பெரிய இபாதத்தாளி விளையாங்க. ஒரு சின்ன ஒரு தப்பு செஞ்சதில் தக்கபுர் பெருமைத்தனத்தினால அவனுக்கு நடந்த வேலை தான் இது. அவ்வளோதான். அப்படி இல்லாமல் நல்ல ஒரு பெரிய ஒரு தக்குவதாரியை தான் அவன் இருந்தான் விளையாங்க. ஜின் ஷைத்தான் விளையாங்க. எனவே இந்த அடிப்படையில் இப்போ வந்து ஷைத்தானாக இருக்கிறான். எனவே இந்த அடிப்படையில் அல்லா தஆலா எப்படி சொல்கிறான்னா அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யறது அவங்கள நம்புகிறோம். அதுக்கு அடுத்து வந்து அல்லா தஆலா நபி அவங்க சொல்கிறாங்க வந்து என்னென்னா நுமினு பில் குதுப் கிதாபுகளை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். கிதாபுகள் கொண்டு ஈமான் கொள்றோம்னா முதலாவதாக குர்ஆன் எங்களுக்கு தெரியும். குர்ஆன் இறக்கப்பட்டது. இப்போ நாங்கள் ஈமான் கொள்ளணும். இது வந்து அல்லாஹ்விட்ட இருந்து இறக்கப்பட்ட குர்ஆன். அதே போல் சோஃபுகள் வந்து அல்லா தஆலா கொடுத்துருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து சோஃபுகள் கொடுத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து என்னது வந்து கொடுத்திருக்கிறான். அதாவது வந்து தௌராத் அல்வாஹன்னு சொல்லி தான் அதுக்கு சொல்கிறது. அது வந்து தௌராத் விளையாங்க. அல்வாஹன்னு சொல்லி குர்ஆன்ல அல்லா தஆலா சொல்லுவாங்க. அல்வா ஃபில் அல்வா வகதப்னா லஹு ஃபில் அல்வா மின் குல்லி ஷை மௌஇதத்தன் வ தஃப்சீலா. தௌராத் குர்ஆனில் நிறைய இடத்துல தௌராத் இஞ்சில்னு சொல்லி என்ன செய்யும் வரும். அப்போ குர்ஆனில் தௌராத் கொடுத்திருக்கிறான். இஞ்சில் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இறக்கப்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இறக்கப்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் சோஃபுகள் கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும். அதே போல் அல்லா தஆலா இன்னும் யார் நபிமாருக்கெல்லாம் கொடுத்துருப்பானோ அது எங்களுக்கு தெரியாது. யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கிறானோ என்னென்னலாம் அல்லா தஆலா வானத்திலேருந்து இறக்கினானோ இந்த உலகத்துக்கு மனிதனுக்கு வந்து ஒரு 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 வழிமுறைக்கு வழிகாட்டியா எதெல்லாம் இறக்கினானோ அதெல்லாம் நாங்கள் வந்து ஈமான் கொள்றது. கண்டோ காணலையோ எதை இறக்கினாலும் அதை நாங்கள் வந்து ஈமான் கொள்றது. அந்த அளவு நாங்கள் ஈமான் கொண்டோம்னு சொன்னால் அதுதான் தூமினும் பில் குதுபுன்றதை நாங்கள் வந்து விளங்கி இல்லை. அதான் சோஃபுகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட சூஃபி இருக்குது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமோட சூஃபி இருக்குது விளங்க. அதுவும் ஒரு புக்ஸ் தான். அதுவும் அவங்களோட காலத்தில் உள்ள புக்ஸ் இல்லை அது விளங்க. அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் இந்த மாதிரி எல்லாம் வந்தது தான். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்வோம் அந்த அடிப்படையில் நாங்கள் ஈமான். ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும். எல்லாரும் எங்களுக்கு எந்த சந்தேகம் கிடையாது. நாங்கள் எல்லாருமே ஈமான் கொள்வது தான். இதெல்லாம் டவுட் வந்து யாருக்குமே கிடையாது. பட் நுமின பில் ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்வது. ரசூல்மார்கள்னு சொன்னால் ரசூல்னு சொன்னால் என்ன நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் வந்து சிலவங்க சொல்லுவாங்க 1,24,000
அதான் சொல்கிறேன் பாருங்க, ரசூல்மார்கள் நபிமார்கள்னு சொல்லி, அதாவது வேதங்கள் கொடுக்கப்பட்டவங்க வந்து ரசூல் நபி ரெண்டும் விளங்கினா, வேதம் கொடுக்கப்படாதவங்க நபி விளங்கினா, நபிமார்கள் மட்டும். இதில் வித்தியாசம் மட்டும் நீங்கள் விளங்கி கொண்டா போதும். வேதம் கொடுக்கப்பட்டவங்க ரசூல். அதை சொல்லலையே, எங்களுக்கு தெரியாதுன்னா அல்லா தஆலா குர்ஆன்ல வந்து 24 நபிமார்களை சொல்றான் பேர்களை. 24 பேர், சிலவங்க 25ன்றாங்க விளங்கினா, 25 24 அவ்வளவுதான் அல்லா தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான் சொல்றான் விளங்கினா. பேரை சொல்லி அவங்களோட சம்பவத்தை சொல்றான் ஒரு படிப்பினையாக விளங்கினா. அவங்க மட்டும்தானே ரசூல்மாராக இருந்தாங்க. யாருக்கு தெரியும் அல்லா தஆலா எத்தனை கோடிக்கணக்கு ரசூல்மார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பினாங்கன்னு யாருக்கு தெரியும்? இந்த பிரச்சனை இப்போ எங்களுக்கு என்னத்துக்கு என்ன முதலாவது? அவங்க அனுப்பினா, அல்லா தஆலா அனுப்பினா எல்லாத்தையும் ஈமான் கொண்டு போக வேண்டியதானே. இதுதானே ஈமான்னு சொல்றது. ரசூல்மார்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ கணக்கில் இருந்திருப்பாங்களோ அது அல்லா தான் அறிவான். நபிமார்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அது அல்லா தான் அறிவான். 1,24,000 2,000 3,000 கணக்கு படியெல்லாம் இது வந்து இஸ்லாத்தில் வந்து என்ன டிஃபரன்ஸ்? ரசூல் சொன்னால் வேதங்கள் கொடுக்கப்பட்ட நபிமார்கள். நபிமார்கள் தான் அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, சூஃபுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாட்ட இருந்து வேதம் வந்துச்சு. மற்ற நபிமார்கள் நேரத்தோட வந்த வேதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. சஹாபாக்களும் அந்த மாதிரி தானே ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்ப அவங்களும் எல்லாரும் பேர் பேசக்கூட என்னன்னா கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. அதாவது அல்லா தஆலா இந்த உலகத்துக்கு வந்து ரசூல்மார்களையும் அனுப்பிக்கிறான், நபிமார்களையும் அனுப்பிக்கிறான் இல்லைங்க. ரசூல்மார்கள்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சில கட்டளைகளை நேரடியாக அவங்களுக்கு இறக்கினான், டைரக்டாக இறக்கினான் இல்லைங்க. இறக்கி கொடுத்தான், இதை கட்டளையை நீங்கள் பின்பற்றுங்க இல்லைங்க. அது புக்ஸாக இருக்கும், அது வசனங்களாக இருக்கும், எப்படி எந்த அடிப்படையில் வந்துச்சோ அது அப்படி பின்பற்றுறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு பின்னா வைக்கிறோம் எல்லாரும் அதான் பின்பற்றணும் இல்லைங்க. அதுக்கு பின்னால் இன்னொன்று வந்தா அதை விட்டுட்டு அது அடுத்தது போகிறோம். அந்த அடிப்படையில் அது இறக்கப்பட்டுச்சு. இப்படி இறக்கப்பட்ட ஆட்கள் எல்லாருமே ரசூல்மார்கள் இல்லைங்க. அப்படி அல்லாமல் நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரு? போதனைக்காக மக்கள் கெட்டு போன நேரத்தில் அந்த வேதத்தெல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சு வந்து நாசமாக போன நேரத்தில் அந்த வேதத்தை பின்பற்றுங்கப்பான்னு சொல்லி இவங்க வந்து பின்னுக்கு பேக்கப் கொடுத்தவங்க. அந்த நபிங்கிறது அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது. அவங்க அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது. அவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப இவங்களுக்கெல்லாம் ரசூல்னு தெரியும், ஏன்னா அல்லாஹ்ட்ட இருந்து டைரக்டா வேதம் வருது, அவங்களுக்கு ரசூல்னு தெரிஞ்சிடும். அதெல்லாம் வந்து அல்லாஹ் தஆலா சொல்லி தான் தெரியும். அது மக்கள் வந்து அல்லாஹ் தஆலா சொல்லி தெரியும் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுவாங்க, அதுக்கு அடையாளங்கள் காட்டுவாங்க விளங்குங்க. இந்த அடிப்படையில் அந்தந்த காலத்தில் அந்தந்த ஆட்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் இதுதான் நபி இதுதான் ரசூலுன்ற அவங்களுக்கு விளங்குச்சு. இப்போ எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை விளங்குச்சு. எங்களுக்கு என்ன நபிமார்களோ ரசூல்மார்களோ பின்னால் வர மாட்டாங்களே, எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா அடையாளங்கள் காட்டி தான் இருப்பான் விளங்குச்சா. காட்டினால ஆளுக்கு ஈமான் கொள்ளாதவங்க தான் நிறைய பேர். அதான் வரலாறு. காட்டி இருந்தும் ஈமான் கொள்ளாதவங்க தான் நிறைய பேர் தான் வரலாறு. பட் ஸ்டில் வந்து நிறைய பேர் ஈமான் கொண்டும் இருக்கிறாங்க, கொஞ்சம் கையென்ற அளவுக்கு ஈமான் கொண்டும் இருக்கிறாங்க. எந்த அடிப்படையிலையோ வேதம் கொடுக்கப்பட்டவங்க எல்லாரும் ரசூல்மார்கள், வேதம் கொடுக்கப்படாமல் வந்தவங்க எல்லாம் நேரத்தோடு கொடுக்கப்பட்ட வேதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபிமார்கள் விளங்குச்சா. இந்த அடிப்படையில் அவங்க வந்து என்ன செய்யணும், நபிமார்களையும் ரசூல்மார்களையும் ஈமான் கொள்ளணும். இவ்வளோதான். இதுக்கு மேலே நாங்கள் வந்து அதில் வந்து பெரிய வித்தியாசம் கொண்டு நாங்கள் என்ன செய்ய பார்க்க. இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து இதுக்கு பின்னால் நபி, அவங்களுக்கு பின்னால் சஹாபாக்கள்ன்ற ஒரு கேள்வி நீங்கள் எடுத்து நான் சொல்கிறேன். நபி தான் கடைசி ஒரு நபி, அதுக்கு பின்னால் நபிமார்கள் யாருமே கிடையாது. எனவே சஹாபாக்கள் யாருமே நபிமார்களும் அல்ல, அவங்க வந்து சாதாரண நபியோட தோழர்கள். எனவே நாங்கள் வந்து நபிமார்களோட சஹாபாக்களை என்ன செய்ய முடியாது. இது இந்த அளவு. அதுக்கு பின்னால் நுமின பில் யௌமில் ஆகிர், கியாமத் நாளை கொண்டு ஈமான் கொள்வது. கியாமத் நாளை கொண்டும் நாங்கள் என்ன செய்யணும், ஈமான் கொள்ளணும். கியாமத் நாளை பற்றி நிறைய ஹதீஸ்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். அல்லா தஆலா கொண்டு ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லும் போது அல்லா தஆலா என்ன செய்வான், கியாமத் நாளை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லுவான். ஒரு இடத்துல அல்லா தஆலா குர்ஆனில் சொல்லுவான்னா துமின பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஈமான் கொண்டு வல் யௌமில் ஆகிர், கியாமத் நாளை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். இந்த கியாமத் நாளோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களையும் நாங்கள் ஈமான் கொள்ளணும்.
கியாமத் நாள்னு சொன்னால் என்ன? மௌத்து வந்ததுக்கு பொன்னால் கபூர் வாழ்க்கை, கபூரில் தண்டனைகள், கபூரில் சந்தோஷங்கள் விளைஞ்சா, அதுக்கு பின்னால் திரும்ப எழுப்பப்படக்கூடிய காட்சி, அப்படியே எழுப்பி வருவாங்க. அதுக்கு பின்னால் ஜட்மெண்ட் டேயில் வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நபி அவங்க இதுக்கு சிபாரிசு செய்வாங்க. அதுக்கு பின்னால் ஜட்ஜ்மெண்ட் டே ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொன்றா கேள்வி கேட்கப்படும். அதுக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்யப்படுவோம்? நராத்தினுடைய பாலத்துக்கு மேலால் நடக்க வேண்டிய ஒரு நிலைமை. இதெல்லாம் அந்த கியாமத் நாளோட சம்பந்தம். எப்போ சொர்க்கம் போகிறோமோ அது வர காட்டும் உள்ள அந்த இடைப்பட்ட இடம் வந்து அப்படி கியாமத் நாள் வர காட்டும் பெய்து கேட்கும். அதெல்லாம் அதனுடைய எல்லா கட்டங்களையும் நாங்கள் வந்து ஈமான் கொள்ளணும். ஒரு நாள் 50,000 வருஷத்துக்கு சமம். அல்லாஹ் அதில் வந்து பெரிய இது இல்லைங்க. 50,000 வருடங்களுக்கு சமம். ஒரு நாள் வந்து அல்லாஹ்வுடைய கணக்குப்படி ஒரு நாள் வந்து எங்களுடைய கணக்குப்படி 50,000 வருடங்கள் இல்லைங்க. இந்த அடிப்படையில் கியாமத் நாள் வந்து நடக்கும். இல்லை அதுக்கு இன்ஷால்லா அந்த டைம் வரக்குள்ள அந்த விளக்கங்கள்லாம் நாங்கள் பார்ப்போம். அதை இப்போ நாங்கள் இடையில போட்டுக்கோம், குழப்பம் ஆயிடும். அதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்? சும்மா வைப்போம். கியாமத் நாள் வந்து 50,000 வருஷத்துக்கு சமம். கியாமத் நாள் 50,000 வருஷத்துக்கு சமம். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம்? கியாமத் நாள் நம்புவோம். என்னென்னா அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றும் நுணுக்கமாக எல்லாத்தையுமே கேள்வி அந்த நாளில் கேட்பான். யார் யாருக்கெல்லாம் எந்தவித அநீதியும் இல்லாமல் நீதமான முறையில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவங்க என்ன செய்யப்படுவார்கள்? சொர்க்கம் போகிறவங்க சொர்க்கமும், நரகம் போகிறவங்க நரகத்துக்கும் போகக்கூடிய நிலைமை ஒன்று அல்லாஹ் தஆலா உருவாக்குவான். இதுதான் வந்து கியாமத் நாளை கொண்டு ஈமான் கொள்வது. அதுக்கு பின்னால் வல் கதிர் ஹைரிஹி வ ஷர்ரிஹி, கதிரை கொண்டு ஈமான் கொள்வது. கதிரை கொண்டு ஈமான் கொள்வதா என்ன? அதாவது இதில் வந்து ஷர்ராக இருந்தாலும் சரி தான், கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி தான், நல்ல விஷயமா இருந்தாலும் சரி தான், அது கலாக்கதிரில் எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லி நாங்கள் ஈமாக்கிறோம். கலாக்கதிரில் எழுதப்பட்டுருந்தா என்ன? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால் விளைஞ்சா அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா வந்து கதிரை வந்து எழுதிட்டான். கதிரை எழுதிட்டான்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா வந்து நேரம் ஒன்றை எழுதி வச்சுட்டான். நேரத்தோட அந்த எழுதி வச்சாண்டா என்னத்தை நடக்க போகுதுன்றத அவன் என்ன செஞ்சுக்கிறான்? எழுதி பட்டோலையோட அப்படி மூடி வச்சுட்டான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. வந்து இது வந்து இமாம் திருமதி அவங்க வந்து அறிவிக்கின்றாங்க. 2506வது ஹதீஸ். அல்லாஹ் தஆலா அதாவது வந்து யஜிபான் அல்லாஹ் தஆலா கத்தர குல்ல ஷைஇன் வதாலிக அன்னல்லாஹ் ஹலகல் கலம. அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? களத்தை படைத்தான். கலம்னா பெண். முதலாவது பெண்ணை படைத்தான். சும்மா ஃபகாலஹு உக்துப், அல்லாஹ் தஆலா சொன்னான் எழுதுன்னு சொன்னான். பெண்ணை படைச்சிட்டு பெண்ணுங்க சொன்னான் எழுதுன்னு சொன்னான். கால் களம் பெண் செலிச்சு மாதா அக்துப், என்னத்தை நான் எழுத. பெண்ணுக்கு என்னத்தை எழுதுன்னு தெரியும்? பெண்ணுக்கு என்ன தெரியும்? பெண்ணை தான் படைச்சான், அவ்வளோ. மாதா அக்துப் கால உக்துப் மா ஹுவ காயின் இல்லா யௌமில் கியாமா, எழுது என்னென்னலாம் கியாமத் நாள் வர காட்டி நடக்க போதோ அது எல்லாத்தையும் எழுது. அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும்னா கியாமத் நாளையும் சேர்த்துங்களா? இல்லை கியாமத் நாள் வரை சேர்த்து இல்லை. கியாமத் நாள் அது அடுத்த காலம் விளங்குச்சா? அது அடுத்த காலம். அடுத்த காலத்தில் உள்ளதை அல்லாஹ் தஆலா அங்கால பார்ப்பான். விளங்குச்சா? கியாமத் நாள் வரைக்கும் உள்ளதெல்லாம் என்ன செய்ய எழுதுன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா பெண் என்ன செஞ்சு ஸ்டார்ட் பண்ணி எதெல்லாம் எழுதணுமோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எழுதி கம்ப்ளீட்டாக பட்டோலையும் மூடப்பட்டு அதுக்கு போகிறது தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே படைக்கப்பட்டாங்க. நீங்கள் சொன்னது முன்னாடி இந்த ரூஹுக்கெல்லாம் படைச்சிட்டு அதுக்கு வந்து தலையில் எப்படி இருக்கணும் எப்படிலாம் இருக்கணும் அதெல்லாம் எழுதுன்னு அந்த பட்டோலை தான் இதைத்தான் சொல்கிறேன். இதுதான் வந்து நாங்கள் வந்து ரூஹுகளை படைச்சிட்டாங்க. ஒன்றுமே படைக்கல. அல்லாஹ் தஆலா படைக்கணும்னு நினச்சிட்டு நாடிட்டான். இப்போ படைக்க போகிறோம். நாடிட்டு முதலாவது படைச்சது என்ன? கலம், பெண்ணை. முதலாவது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? பெண்ணை. இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முதலாவதாக அல்லாஹ் தஆலா பெண்ணை படைத்தான். படைச்செல்லாம் எல்லாம் எழுதி முடிஞ்ச போகிறோம். அதாவது இதுக்குள்ள வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களில் இருந்து கியாமத் நாள் வர காட்டி யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ போகிறாங்களோ அவங்கள எல்லாருடைய பேரும் எழுதப்பட்டிருக்கும். அங்கே அவங்க எல்லாரும் என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன அசைவுகள், எங்கெங்கே போகிறாங்க, எங்கெங்கே வராங்க, எவ்வளோ உழைப்பாங்க, எவ்வளோ சாப்பிடுவாங்க, எங்கே சாப்பிடுவாங்க, எல்லாமே என்ன பாவம், என்ன கெட்டது, என்ன நல்லது எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். இல்லைங்களா? கம்ப்ளீட்லி எந்த வித அசைவும் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும்.
எல்லாம் எழுதப்பட்டு எல்லாம் முடிஞ்சு இப்போ வேலை என்னது அங்கே எழுதப்பட்டு இருக்குது, இப்போ இங்கே நடந்து கொண்டு இருக்குது. இதனால தான் நாங்கள் என்ன செய்வோம், சில நேரத்துக்கு நாங்கள் தொழிலுக்கு போவோம், சில நேரத்துக்கு பெய்துட்டு கூட சில நேரத்துக்கு எதிர்பார்த்துட்டு போவோம் 500 ரூபா உழைக்கிறதுக்கு போவோம், 200 ரூபா தான் கிடைக்கும். மனசு கவலையோடு வருவோம். சார் கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபா தாண்டி இருக்கும். சரி, அதான் கதிர். கதிரை நாங்கள் தப்பு பண்ணால் நம்ம தப்பு கிடையாது, தப்பு பண்ணினால் நம்ம தப்பு கிடையாது, ஆனால் எங்கிற தப்பால் நாங்கள் நராமல் போவோம். அதுதான் விளம்பரம். இதைத்தான் நீங்கள் நேரத்தோட நீங்கள் இல்லாதனால, நீங்கள் நேரத்தோட வராதனால, நீங்கள் அதாவது 2-3 பயானால நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். விளங்குங்க, அந்த பேனை வந்து அல்லாஹ் எழுதல்ல, அல்லாஹ் அங்கே எழுதி வைக்கல, அல்லாஹ் அதை எழுதி வச்சு போட்டுட்டு எங்களுக்கு செய்ய சொல்லலை. விளங்குச்சா? இப்போ நான் எழுதி வச்சு போட்டு வாசிக்கிறேன், இதை அல்லாஹ் செய்யலை. நான் என்ன செய்கிறேன், எழுதி போட்டுட்டு வாசிக்கிறேன், இதை அல்லாஹ் செய்யலை. அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லாஹ் தெரியும் நான் இதை எழுதுவேன், அல்லாஹ் தெரியும், அதுக்கு தான் அல்லான்றோம். என்ன அல்லாஹ் தெரியும் நான் இன்னென்னலாம் எழுதுவேன். விளங்குங்க, அப்போ அல்லாஹ் எழுதி வச்சுட்டா இவன் இன்னென்னலாம் இந்த டைமில் எழுதுவான். விளங்குங்க, இதுக்கு அதனால தான் நாங்கள் அல்லான்னு சொல்கிறோம். ஏன், அவனுக்கு நேரத்தோட எல்லாம் தெரியும். உலகத்தில் எத்தனை மனிதனை நான் படைப்பேன், என்னென்ன மனிதன் என்னென்ன வேலை செய்வான், எந்த தப்புனால அவன் நரகம் போவான், எந்த தப்பு நல்ல வேலையால் அவன் சொர்க்கம் போவான், அவனுக்கு தெரியும். விளங்குதா? அவன் அந்த தெரிஞ்ச அறிவு இருக்குது, அந்த அறிவை தான் அங்கே எழுதி வச்சுக்கிறான். விளங்குதா? எங்களை வற்புறுத்தல்ல. விளங்குதா? இதனால நாங்கள் இண்டிபெண்ட், எங்களுக்கு நாங்கள் நினைச்சதெல்லாம் செய்யலாம். இப்போ நீங்கள் இந்த பயானில் இருக்கோ மேலும். விளங்குதா? நீங்கள் விரும்பினா வெளியே போய் போட்டு சும்மா டெலிஃபோன் வார மாதிரி டெலிஃபோன் எடுத்துக்கொண்டு வெளியே போகும் மேலும். விளங்குதா? ஆனால் இதை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டான். விளங்குதா? ஆனால் அவன் எழுதி வச்சுன்னு நாங்கள் செய்கிறோம் இல்லை, நாங்கள் செய்கிறத அவன் எழுதி வச்சுக்கிறான். அதைத்தான் நாங்கள் விளம்பரம். விளங்குதா? அது அந்த வித்தியாசத்தை நாங்கள் விளம்பரம். எனவே இந்த அடிப்படையில் அவன் எழுதி வச்சேன்னு சொல்லி நாங்கள் செய்கிறோம் இல்லை, நாங்கள் செய்வோம்னு அவன் தெரிஞ்சு எழுதி வச்சிருக்கிறான். விளங்குதா? அதை தான் அவன் எழுதி வச்சுக்கிறான். இதனால எங்களுக்கு இன்றைக்கு இவ்வளோ தான் உணவு வரும். இப்போ எனக்கு தண்ணி இருக்குது, இவ்வளோ நேரம் இருக்குது, நானும் யோசிக்கிறேன் குடிக்கணும், இவ்வளோ நேரமாக நான் யோசிக்கிறேன். விளங்குதா? குடிக்கணும் முடியாது, அவன் எழுதி வைக்கல. இதுதான் அந்த இது. விளங்குதா? அந்த டைம் வரணும், அந்த டைம் வந்தால்தான் எனக்கு தான். விளங்குதா? ஆனால் அந்த டைம் வரணும், அந்த டைம் வந்தால்தான் அது என்ன செய்யும், அது நடக்கும். அப்போ அர்த்தம் இல்லை, அது அர்த்தம் இல்லை எனக்கு தண்ணி குடிக்க வேண்டாம்ன்றது இல்லை, தண்ணி குடிக்க தான் எனக்கு வச்சிருக்குது. எனவே இந்த அடிப்படையில் கதிரை நாங்கள் என்ன செய்யணும், சர்ரா இருந்தாலும் சரிதான், நலவா இருந்தாலும் சரிதான், எல்லாம் அவனுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் நடக்குது. இப்போ அவனுக்கு தெரியும் சொன்னால் நாங்கள் ஏன் கவலைப்படுறோம்? கதிர்ன்றது கதிர்ன்றது அதாவது நாட்டங்கள், அதாவது கதிர்ன்ற அதாவது நடக்கக்கூடிய விஷயங்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை அதில் எழுதி வச்சுக்கிறோம். கதிர் அப்போ அதே மாதிரி குழந்தை பிறந்ததுடைய ஜீன் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு அதாவது சொல்லி இந்த குழந்தைக்கு இத்தனை வயசு இந்த நோய் வரும், இந்த நோய் நம்மளால சொல்லலாம், மனுஷ அளவில் நான் சொல்லலாம். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது, டக்குன்னு முடிச்சு கொள்வோம். மாறி தொழுவிட்டு இப்போ லேட் ஆகிட்டு, மாறி லேட் ஆகினா கஷ்டம், மாறி டக்குன்னு தொழுவிட்டும் அது பூரா நான் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து முடிச்சு கொள்வோம். அதோட முடிச்சு கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், அது பூரா நீங்கள் கேள்வி கேளுங்க. நீங்கள் இந்த கதிருடைய விஷயத்தில் கொஞ்சம் விளங்காடி திருப்ப கேள்விப்பட்டாலும் பரவாயில்லை. என்ன சொன்னால் கதிரை சரியாக விளங்கலைன்னு சொன்னால் நாங்கள் மாட்டிக்கொள்வோம். சிலக்கு மாறி நாங்கள் தொழுவோம், மாறி பிந்தப்படாதுதானே. டிஸ்பிளே ஆஃப் பண்ணிட்டோம்.
இதில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னே இதில் மிச்சம் இல்லை, கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. இன்ஷால்லா ரெண்டு கேள்வி வந்துருந்துச்சு ஆன்லைனில். கொஞ்சம் நாங்கள் அதாவது இந்த நான் போன முறை முந்தின முறை பேசினது நான் இந்த புறம் பேசுகிறத அதில் பார்த்து சின்ன கேள்விகள். அதுக்கு முன்னால் இன்னொன்று என்னென்னா, இக்ரிமா பின்த் அபு ஜஹல், உங்களுக்கு தெரியும், நான் நேரத்தில் சொன்ன மாதிரி இக்ரிமா பின்த் அபு ஜஹல் வந்து மக்கா வெற்றி நேரத்தில் வந்து நபி அவங்க கொண்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு யாது இருக்கும். இக்ரிமா பின்த் அபு ஜஹல் அதாவது வந்து நபி அவங்க வந்து 9 பேரை வந்து என்ன செஞ்சாங்க, கொலை சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்க இல்லைங்க. 4 பேர் தான் கொலை செய்யப்பட்டாங்க. 5 பேர் வந்து அல்ல நபி அவங்க வேறொரு காரணத்தினால மன்னிப்பு கொடுக்கப்பட்டுச்சு திரும்ப புறவு இல்லைங்க. இக்ரிமா பின்த் அபு ஜஹலும் வந்து என்ன செய்யப்பட்டுச்சு, மன்னிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அவர் வந்து கொலை செய்யப்படலை அந்த நேரத்தில் இல்லைங்க. எனவே இந்த அடிப்படையில் இக்ரிமா பின்த் அபு ஜஹல் வந்து அந்த நேரத்தில் மௌத்தாகலை, மரணம் அடையலை. பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு. அவர் சஹாபாக்களுடைய காலத்தில் அவர் என்ன செஞ்சு வாழ்ந்திருக்கிறார். எனவே இந்த அடிப்படையில் கொஞ்சம் லாபம் வச்சுக்கோங்க. இக்ரிமா பின்த் அபு ஜஹலுடைய மகன் இக்ரிமா வந்து என்ன செய்யலை, அந்த நேரத்தில் வந்து கொலை செய்யப்படலை. கொலைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு தான், ஆனால் அவர் பிடிப்படலை, அவர் ஓடிட்டார். அதில் தப்பினத்தினால அவர் என்ன மன்னிப்பு எதுக்காக கொடுக்கப்பட்டார். அதுக்கு பிறகு மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி அவங்கள்ட்ட மனைவி போய்த்து மன்னிப்பை கேட்டு நீங்கள் மன்னிப்பு கொடுத்துருங்க அவர் இதாகிடும்னு நபி அவங்க பொறியான மென்மையான உள்ளவங்க இருந்தாங்க. அப்போ என்ன செஞ்சுட்டாங்க, பெரிய ஒரு விஷயம் இல்லை, மன்னிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நபி அவங்க மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே அவங்களோட கொலை தண்டனை நினச்சி எடுக்கப்பட்டு ஒரு கேள்வி வந்திக்கு 6 விஷயங்கள். அதாவது நான் உங்களுக்கு சொன்னேன் புறம் பேசுவது வந்து கூடாதுன்னு சொல்லி 6 இடங்களில் புறம் பேசுகிற கூடுன்னு சொல்லி ஒரு இது ஒன்று வந்திருக்குது வேறங்க. இதில் வந்து இந்த 6லேயும் முதலாவது கேள்வி, 5வது கேள்வி பேசக்கூடும்னு சொல்லி நான் புறம் பேசுறது கூடாது தானே. இந்த இதில் வந்து 6 இடங்களில் புறம் பேசுறது கூடும்னு சொல்லி வந்திருக்குது கேள்வி. அதில் வந்து முதலாவது கேள்வி வந்து ஜட்ஜோட சேருது. ஜட்ஜோட உள்ள கேள்வி உண்டு. ஜட்ஜ் அதில் இன்வால்வ் ஆகிறாரு. ஜட்ஜோட வரும்போது அது வந்து புறம் அல்ல இல்லைங்களா, அந்த கேள்வி அவுட். சரியா, ஜட்ஜ் போட்டு போகிறீங்க, கோர்ட்டுக்கு போகிறீங்க. கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் என்னத்தை பேசினாலும் அங்கே புறம் இல்லை. கோர்ட்டுக்கு ஒரு விஷயம் மட்டும் பேசிட்டுருந்தா அது வந்து என்ன செய்ய மாட்டாது, அது புறமா. நீங்கள் உண்மை பேசுகிறீங்களோ பொய்ய பேசுகிறீங்களோ உங்களுக்கு பேசுகிறவருக்கு தான் அது தெரியும். என்ன
கோர்ட்டில் பேசுறது கோர்ட்டில் பேசுறது வந்து அது புறமாக அது வந்து கணக்கு இருக்குது. அது வந்து கோர்ட் ஒரு 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 அது வந்து தீர்ப்பு கொடுக்குற இடமா போய்த்துருது. விளங்கிட்டா சரியா பிள்ளையான்ற ஒரு தீர்ப்புக்கு வந்துடும். அது சில நேரம் பேசுகிறவர் பொய்யாமல் இருக்கலாம், சரியாமல் இருக்கலாம், அது அவர்கிட்ட உள்ளது. விளங்கிட்டா. ஆனால் பேசுகிறவர் வந்து கோர்ட்டில் பேசும்போது அந்த இடத்துல வந்து அது வந்து கூடும். இது வந்து முதலாவது கேள்வி வந்து ஜட்ஜோடு சேர்ந்தது. எனவே இந்த கேள்வி வந்து அது வந்து கோர்ட்டுக்கு உள்ளது அது வந்து சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே உள்ளது தான். இல்லைங்களா. அஞ்சாவது கேள்வி வந்து ஜட்ஜுக்குள்ள கேள்வி, அதுவும் கோர்ட்டோட சம்பந்தமாகுது. எனவே அந்த அஞ்சாவது கேள்வியை நாங்கள் வெளியே எடுத்துருவோம். அடுத்தது வந்து கேள்வியெல்லாம் நாங்களாம் பார்க்கவே இல்லை. அந்த கேள்வியில் நீ அது கோர்ட்டோட சம்பவம் கேள்வி இல்லை, அதாவது பதில்கள் இந்த இடத்துல பேசலாம்னு சொல்லி எல்லாம் ஜட்ஜோட சம்பவமாக கூட நீ அது ஜட்ஜோட சம்பவம்னா அது எந்த இருந்தாலும் பிரச்சனை இல்லையே. சம்பவம் அது அப்படியே வெளியாகி விட்டால் சரி, அது அப்படியே என்ன செய்யுது இதுக்கு சம்பந்தமானது. அப்போ அந்த இடத்துல வந்து என்னத்தை நீங்கள் பேசினாலும் பொய்ய பேசினாலும் உங்களோட பொறுத்தது, சரியாக பேசினாலும் உங்களோட பொறுத்தது. அப்படி தானே ஜட்ஜுக்கிட்ட போகிறோன்னு சில கூட நீ அது ஒரு லோயர்கிட்ட நீங்கள் ஒரு இதுக்கு போகிறீங்க, கோர்ட்டுக்கு போகிறீங்க, என்னத்தையும் போகிறீங்க, ஒன்று பொய்ய பேசுவீங்க இல்லை ஒன்று உண்மையை பேசுவீங்க. என்னத்தை பேசுகிறீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியுமா தானே. ஆனால் அவர வெளிரங்கத்தை பார்த்து நாங்கள் சொல்லுவோம் சரி, அவர் செல்வது பிரச்சனை இல்லை, அதில் குற்றம் இல்லை. அது வந்து புறமாக வராது. பஞ்சாயத்துக்கு எடுத்துக்கலாம்ல தான் பஞ்சாயத்து அதான் அதாவது இன்னொரு இது ஒன்று சொல்லிக்கிறாரு. ஒரு ஆள் வந்து கெட்டு போகிறாரு, நல்லா விளங்குது வந்து ஒருத்தன் வந்து நல்லா சாராயம் குடிக்கிறேன்னு நல்லா சாராயம் குடிச்சு நாசமாகி போகிறோம் விளைஞ்சா. இன்னொருத்தான் அவனோட பழகிறான் விளைஞ்சா, இன்னொருத்தான் அவனோட பழகிறான். இப்போ எங்களுக்கு விளங்குது இப்போ பழகிறவன் இவனோட பழையனா பழுதாயிடுவான், மோசமாகிடுவான் விளைஞ்சா. அப்போ நாங்கள் வந்து இவரோட பழகா விடாமைக்கிறதுக்கு நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறது. இப்போ நான் இவன்கிட்ட சொன்னால் இவன் கேட்க மாட்டான், நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் கேட்பான், அவன்கிட்ட போகாமல் தான் நல்ல தானே, இல்லாட்டி அவனோட இஸ்லாமிய கனெக்ஷன் இல்லாமல் போய்த்துருமேன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட அப்படி அதில் உண்மையிலே அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும்னுச்சுன்னா அது செய்கிறதுல பிரச்சனை கிடையாது. வேறங்க விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகும்னுச்சுன்னா நோக்கம் வந்து அவன் என்னது, நோக்கம் வந்து அவன் குடிக்கிறான்னு சொல்கிறது இல்லை. நோக்கம் வந்து நீங்கள் இவரை வெளியாகுங்கன்றது தான் வேறங்க. நோக்கம் வந்து ஒரு மோசமான ஒரு ஆளோட பழகிறாரு, நல்ல முறையில் ஈக்கிற ஒரு ஆள் கெட்டு போய்த்தாண்டதுன்னா எல்லாரும் சேர்ந்து கெட்டு போகிற வழின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இது அப்படி செஞ்சுருச்சுன்னா அதில் வந்து என்ன செய்ய மாட்டாது. அதாவது ஒரு மூமினை வந்து ஒரு நல்ல பக்கத்துக்கு இழுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அந்த இடத்துல அப்படி செய்யலாம். அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி ஒன்று, இந்த பதில் ஒன்று என்னென்னு சொன்னால் முஃப்தி, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய முஃப்திகள் உலமாக்கள். முஃப்தின்னு சொன்னால் யார்? உலமாக்கள் சரிங்க. முஃப்தின்னு சரி வேறு ஒரு படித்தவங்க இல்லை இல்லைங்க. முஃப்தின்னு சொன்னால் உலமாக்கள் இஸ்லாத்தை சரியாக விளங்கினவங்க. அதாவது வந்து இன்றைக்கு வந்து இன்றைய காலத்து போகிற வரையில் இன்றைய காலத்தில் முஃப்தின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்குறோம். கேட்குற கேள்விக்கு பதில் கொடுத்தாலும் அவங்க முஃப்தின்னு தான் இன்றைக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா. இன்றைய காலத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க, பதில் கொடுக்கணும். அது குர்ஆன் ஹதீஸ் புறப்படியா இல்லையா, அது வந்து என்ன சப்ஜெக்ட் இல்லை. என்ன கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் கொடுக்குறாங்களா இல்லையான்றது இல்லை நோக்கம். கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்குறவங்களும் முஃப்தின்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க விளைஞ்சா. உண்மையிலே வந்து இஸ்லாமிய முறைப்படியில் முஃப்தின்னு சொல்கிற யாருக்குன்னு சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் முறைப்படியில் சரியான தீர்ப்பு கொடுக்குறோம். குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் கொடுத்த தீர்ப்பை சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து இன்றைக்கி யாருமே முஃப்தின்னு சொல்கிறதும் இல்லை விளைஞ்சா. ஏன்னு சொன்னால் அவங்க முஃப்தின்னு சொல்கிறேன்னு சொன்னால் முஃப்தின்னு சொன்னால் வந்து ஒரு தீர்ப்பு ஒரு ஃபத்வா கொடுக்குறது விளைஞ்சா, தீர்ப்பு கொடுக்குறது. நாங்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்க தேவையில்லை, அல்லாவோட ரசூல் தீர்ப்பு கொடுத்துருக்கும் போது இல்லைங்க. அல்லாவோட ரசூலும் தீர்ப்புன்னு கொடுத்துருக்கும் போது நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்க தேவையில்லை. ஏதோ ஒரு பிரச்சனைனா அவனோட பிரச்சனையை சால்வ் பண்ணணும் ஹதீஸையும் குர்ஆனை வச்சு, அவ்வளோதான். எனவே இந்த அடிப்படையில் இப்படியான ஒரு முஃப்தி ஒன்று கிட்ட, சாதாரண ஒரு முஃப்தி ஒன்று கிட்ட போய்த்து நாங்கள் வந்து ஒருவரை பற்றி செல்றேன்னு சொன்னால் அது வந்து அவரை எண்ணங்களை பொறுத்தும் அவர் என்ன நோக்கத்தோடு செல்றாருன்றதை பொறுத்து தான் இருக்குது விளங்கிட்டா. சில நேரத்துக்கு இந்த முஃப்தி வந்து சொன்னால் அவன் திருந்துவானுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் சொல்கிறதுல பிரயோஜனம் இருக்குது. அப்படி தானே, இவர் சொன்னால் சில நேரம் நல்லா திருந்திடுவான் அப்படின்னு சொன்னால் அவன் உண்மையிலே பிரயோஜனம் பண்ணிக்க ஒன்று இருக்குது. முஃப்திகிட்ட சொன்னால் முஃப்திக்கு இவனுக்கு எந்த தொடர்புமே கிடையாது. உதாரணமாக வந்து இப்போ இருக்கிறாருன்னு வைங்களேன், இப்போ பள்ளியில் இருக்கிறவர் எங்களோட அபு யூசுஃப் முஃப்தின்னு வைங்களேன், சும்மா ஒரு கதைக்கு வைங்க முஃப்தின்னு சொல்லுங்களேன். இல்லை ஷேக் பன்னா வைங்களேன் முஃப்தி விளைங்க. இப்போ இவர் இருக்கிறார், இப்போ இவர் வைத்து ஷேக் பன்னாட்டை வந்து சொல்கிறாரு இப்படித்தான் இவர் வந்து கொஞ்சம் போகிற கொஞ்சம் அவருக்கு சொல்லுங்களேன். சரி, என்ன பிரயோஜனம் வைங்க, அவருக்கு ஷேக் பண்ணாங்க என்ன தொடர்பு ஒன்றும் இல்லை, தொடர்பே இல்லை, தொலைத்தான் பாரு அவ்வளோதான் தெரியும். அவர் சொன்னால் இவர் கேட்பார், இவர் சொன்னால் அவர் கேட்பார்ன்றது எந்த வித கனெக்ஷனும் கிடையாது விளைங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல நாங்கள் போய் சொல்லிடப்படாது. ஏன்னு சொன்னால் அவர் ஒரு ரெண்டாவது பார்வையில் பார்ப்பார், அந்த இடத்துக்கு என்ன செய்வார், ரெண்டாவது பார்வையில் பார்ப்பார். ஓ இவன் இப்படியா
என்ற பார்வையில் பார்ப்பார். அப்படி நாங்கள் வந்து என்ன செஞ்சிடப்படாது, அவங்கள அப்படி கட்டம் ஆக்கிடப்படாது. ஒன்று விளங்குதுன்னா இப்போ நல்ல முஃப்தியோட தொடர்பு இருக்குது, ஒரு ஆள் நல்ல தொடர்பு நல்ல கனெக்ஷன் இருக்குது. அப்போ எங்களுக்கு விளங்குது, ஓஹோ அவர் சொன்னார்னு சொன்னால் ஆள் கொஞ்சம் நல்லா வந்துருமேனா, கொஞ்சம் சொல்லி பார்ப்போமே, நோக்கம் நல்ல நோக்கம், திருத்தணுன்ற நோக்கம். அப்படி சொன்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்ன செய்யும், முஃப்தியும் வந்து நல்ல ஒரு முஃப்தியாக இருந்தால் அவனையும் செஞ்சு முறைப்படி திருத்த பார்ப்பார். அப்போ அந்த மாதிரி செஞ்சேன்னு சொன்னால் அதில் எந்த பிரச்சனையும் அதில் கிடையாது. அப்படி இல்லாமல் சும்மா கண்டு போன மாதிரி நாங்கள் செல்கிற எல்லா முஃப்திமார்கிட்டையுமோ அல்லது உள்ள மக்கள்கிட்டையோ சும்மா போய்த்து எல்லாரோட பேரையும் சொல்கிறது, அல்லது வீட்டில் பிரச்சனைகள், வைஃபிட பிரச்சனைகள், மனைவிமார்கிட்ட கணவரோட பிரச்சனைகளை வைத்து மூளைமார்கிட்ட சொல்கிறது, இன்றைக்குள்ள மூளைமார்கிட்ட வைத்து இதெல்லாம் சொல்லவும் படாது. வீட்டு பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமாக ஈக்கணும் விஷயங்கள். ஏன்னா வீட்டு பிரச்சனை வீட்டோட இருந்துடணும், வெளியில் போகக்கூடாது, எந்த காரணத்தினாலும் வெளியே போகக்கூடாது. வெளியே போகிற அளவுக்கு வந்துட்டு சொன்னால் அதை என்ன செய்யணும், ஒழுங்காக உலமாக்களை சரியாக விளங்கி அந்த சரியான குர்ஆன் ஹதீஸ் முறைப்படி அதை பதில் தருவாருன்னு விளங்கினால் அப்படிப்பட்ட உலமாக்கள்கிட்ட போய்ட்டு என்ன செய்யணும், நாங்கள் அந்த விஷயங்களை சொல்லி அந்த பிரச்சனைகளை நாங்கள் வந்து என்ன செய்யணும், தீர்த்துக்கொள்ளணும். அடுத்தது என்ன சொன்னால், இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது சொல்கிறார் வந்து ஒன் ஹூ criticize those who openly commit acts of disobedience such as drinking இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சால் இப்படியான ஆட்களோட பழகப்படான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்படியான இது வந்து திருத்துற முறையில் வந்து அவனுக்கிட்ட இவனுக்கிட்ட சொல்லலாம், பிரச்சனை இல்லை. உதாரணம் வந்து நாங்கள் வந்து பேரை சொல்லாமல் எங்களுக்கு இதை திருத்தலாம், அப்படி தானே. எங்களுக்கு ஒரு ஆள் பேரை சொல்லாமல், ஒரு ஆள் இருக்கிறான் நல்லா குடிக்காரன் இல்லைங்க, நல்லா மோசமானவன், கெட்டு போய்த்து பழுதாகிக்கிறான் இல்லைங்க, நாங்கள் இன்னொருத்தனோட நண்பராக இருக்கிறோம், எங்களுக்கு விளங்கு இவன் வந்து அவனோட போகிறான்னு விளங்குது. நாங்கள் இவன்கிட்ட போய்த்து அவன்கிட்ட பேரை சொல்லி சொல்கிறத விட இவன்கிட்ட போய் சொல்லலும் தானே, பாரு குடி சாராயங்கள் இந்த கெட்டு போகிற இதெல்லாம் பார்த்து கொண்டு திரிகிறது, இதெல்லாம் சரியில்லப்பா, நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் இந்த மாதிரி தான் திருத்த பார்க்கணும். நாங்கள் நேரடியாக பேர் சொல்லி தாக்கப்படாது விளைஞ்சா. ஏன்னு சொன்னால் அந்த அல்லாதான் அறிவான் யார் சொர்க்கம் போவாங்கன்னு தெரியாது, அவன் சொர்க்கம் எங்களுக்கு முன்னே போய் தருவானோ தெரியாது விளைஞ்சா. அப்போ அந்த அல்லாதான் அறிவான். அப்போ நாங்கள் வந்து என்ன செய்யணும், சில விஷயங்களை வந்து இதோ இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன செய்யணும், கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்து வந்து இன்னொன்று என்ன சொன்னால், அடுத்து வந்து இன்னொன்று கடைசியாக வந்து ஆறாவது வந்து என்ன சொன்னால், அதாவது பெயர்கள், பட்டப்பெயர்கள் சொன்னால் அவர் ஒரிஜினல் பேருக்கு வேறு பேரை வச்சு கூப்பிடுறது விளைஞ்சா. இதுவும் வந்து இஸ்லாத்தில் கூடும் எப்பன்னு சொன்னால் அந்த பேர் உண்மையிலே கூப்பிடப்படுது அவருக்கு, அவரும் அதை விரும்புகிறார். அப்படி இல்லை அது புறமில்லையே விளைஞ்சா. ஒருத்தருக்கு ஒரு பேர் அப்படி கூப்பிடப்படுது, அவரும் விரும்புகிறாரு, அவர் அப்படி பேரை வச்சு தான் கூப்பிட்டேன்னு சொன்னால் அதான் அவரை பேரை வச்சு கூப்பிட்டு தான் விளங்குமா அவர்களுக்கு. அப்படின்னு சொன்னால் அந்த பேரை வச்சு தான் நீங்கள் கூப்பிடுவீங்க விளைஞ்சா. அபு ஹுரைரா யார், அபு ஹுரைரா அவர் அபு ஹுரைராவா பேர் இல்லை, அபு ஹுரைரா பூனையுடைய தாப்பன். ஏன்னு சொன்னால் பூனை வச்சு ஒரே பூனை வச்சு கொண்டிருப்பாரு, அதனால பூனையோட தாப்பன் பேர். இனி அவரும் அதை விரும்புகிறார் விளைஞ்சா, அவரும் அதை விரும்புகிறார். இனி அப்போ அது புறம் இல்லை. இப்போ எங்கள் ஹதீஸ் எல்லாமே அபு ஹுரைரான்னு தான் வரும், பூனையுடைய தாப்பன். அப்போ இதில் என்ன விளங்குது, அதாவது பேர்களில் என்ன செய்யணும், அதாவது பேரை வச்சு அந்த பேர் தான் கூப்பிடப்படுதுன்னு சொன்னால் பிரச்சனையும் கிடையாது. அப்போ இது வந்து 6 விஷயங்கள். இதில் வந்து அதிகமான விஷயங்கள் சரியானது தான். ஒன்று இப்படி தான் இருக்குது என்ன சொன்னால், சில இது பேர் எடுக்காமல் இருக்கிறது மட்டும் முயற்சி எடுங்க. பேர் எடுத்தத்தான் திருந்துன்ற ஒரு நிலைமை வந்தேன்னு சொன்னால் பேர் எடுத்து திருத்துறதுக்கு முயற்சி எடுங்க நீங்கள், அவ்வளோதான். அதை விட அதோடு எல்லாமே என்ன செய்யப்படாது, நீயத்தை கொண்டு தான் புறம்னு சொல்லக்கூட புறமாக தான் இருக்கும். பட் அல்லா தாலா நபி அவங்க வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து 3 இடத்துல போய் சொன்னாங்க. இப்போ அது பொய் இல்லையா, பொய் தான். பொய் தான். அது என்ன பொய் இல்லா போகிறான், இல்லை பொய் தான். நபி அவங்க தான் அந்த மன்னன்ட்ட சொன்னாங்க வந்து என் தங்கச்சி இல்லை, பொய் தான். யாராவது சொல்லுவானா உண்மைன்னு சொல்லி, உண்மைன்னு சொன்னால் நாங்கள் தான் மடையன், எனக்கு சொல்லல உண்மைன்னு சொல்லி பொய் தான். நபி அவங்க பொய் தான் சொன்னாங்க விளங்குங்க. அந்த இடத்துல அப்படி தான் சொல்லணும், அந்த இடத்துல அப்படி தான் சொல்லணும் அதை விளங்குங்க. எனவே நபி அவங்களும் போய் சொன்னாங்க. அப்போ என்ன காரணத்தினால சில அமைப்பு அப்படி அமைஞ்சிச்சு விளங்குச்சா. இப்போ இதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மறுமை நாளில் நாங்கள் எல்லோரும் போவோம், பெய்து ஒவ்வொரு நபி மேல்கிட்ட கேட்குறோம். கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் போவோம், போய் சொல்லுவோம், இப்ராஹிமே நீங்கள் பெரிய அல்லாவுடைய பெரிய கிட்ட நெருங்கிங்க, நல்ல நபி நல்ல ரசூல், நீங்கள் பெரிய வேலை செஞ்சுக்கிறீங்க, நீங்கள் வந்து அல்லா தாலாட்டு சிபாரிசு செய்யுங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் தானே உலகத்தில் பொய்யை சொல்லி போட்டேனே, அவங்களே பொய்னு சொல்லக்கூட நாம யாரப்பா பொய் இல்லைன்ற பொய் தான். ஆனால் அல்லா தாலா எப்படி பார்ப்பான், அதில் தான் முக்கியம். நீங்கள் அல்லா தாலா எப்படி பார்ப்பான், அல்லா தாலா பார்ப்பான். அதை நாங்கள் அல்லாவோட விட்டுருவோம் விளைஞ்சா. அதே மாதிரி சில இடத்துல புறம் நாங்கள் பேச வேண்டிய நிலைமை ஏற்படும், அது புறம் தான். ஆனால் அல்லா தாலா எப்படி பார்ப்பான், அதுக்கு கூலி கொடுக்குற நிலைமையிலையும் பார்ப்பான், பாவத்தை கொடுக்குற நிலைமையிலையும் பார்ப்பான். அது அல்லாவுடைய கையில். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம், புறங்களை புறம் ஒன்றும் கெட்டது மாதிரி விளங்கிச்சுன்னா விட்டுருங்க, திருத்துற மாதிரி விளங்கிச்சுன்னா செஞ்சுட்டு போகணும். ஒரு மேனேஜர் இப்போ மேனேஜர் இருக்கிற
அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உண்மையை தான் சொல்லணும். அது அது வந்து ஒரு மேனேஜ். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சம்பளம் எடுத்து வேலை செய்ய இடத்துல நீங்கள் சம்பளம் எடுத்து வேலை செய்கிறீங்க, விளங்கிச்சா? சம்பளம் எடுத்து வேலை செய்கிறீங்க நீங்கள். அந்த இடத்துல அவர் உண்மையை அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறாரு. நீங்கள் நீ என்ன செய்யணும்? இப்போ நம்ம இன்னொரு கலீகோட இன்னொருத்தரை பற்றி அவன் வரான் போகிறான் ஒழுங்காக அதை உளர போகப்படாதுதான் சொல்கிறேன். தேவையில்லாத வேலை செய்யாமல் நாங்கள் என்ன செய்யணும்? மொத்தம் வந்து கேட்டு போகிறான்னு சொன்னால் நாங்கள் வந்து உண்மையை சொல்லியிருப்போம். எனவே நாங்கள் அதை சப்ஜெக்டை விட்டுருவோம். அல்ல அதோட நிப்பாடிக்கணும். வாங்க கதிரை பற்றி நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த தொடரில் கதிரை பற்றி நாங்கள் பேசினோம். கதிரை பற்றி அதாவது ஷர்ராக இருந்தாலும் சரி தான், நலவாக இருந்தாலும், கெட்டிதியாக இருந்தாலும் சரி தான், நலவாக இருந்தாலும் சரி தான், அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நாட்டத்து பிரகாரம் தான் நடந்துச்சுன்றதை நாங்கள் இமாங்குறோம். இல்லைங்களா? எனவே இந்த அடிப்படையில் வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றுக்குமே என்ன கஷ்டம் வந்தாலும் இப்போ இப்படி புள்ள மவுத்தாயிட்டுன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ், அவன் தந்தான், அவன் எடுத்தான். யா அல்லாஹ், நீ வாக்கு செஞ்சாய், புள்ளைய திருப்பி எடுத்தால் சொர்க்கம் தருவேன், அதை தந்துரு. நீ தானே சொல்லியிருக்கிற புள்ளைய திருப்பி நீ தந்தாய் தான், ஏண்ட புள்ள இப்படி திருப்பி எடுத்தாய் தானே, அதுக்கு நீ சொல்லிக்கிற சொர்க்கம் தருவேன். அந்த மாதிரி நீ உறுதியாயிருவீங்க. அப்படி இல்லாமல் புள்ளைய தந்தான்னு சொல்லி போட்டு கவலைப்பட்டுக்கணும், அழுது கொண்டு பிரட்டி கொண்டு ஈந்துட்டு கடைசியில் போய்த்து கதிரில் ஈக்கிற மாதிரி தானே நடக்க முடியுதுன்னா அதில் பிரயோஜனம் இல்லை. ஒரு மனுஷன் அதாவது கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல சரியான வார்த்தை எனக்கு தெரியல. பட் ஆனால் நமக்கு அதாவது ரசூலுல்லாஹ் அவங்க மகா மௌத்தா போனதுக்கு அழுதுக்கிறாங்க, அப்படிதானே? அப்போ சஹாபாக்கள் இல்லை, அதாவது நம்ம கவலைப்படலாம், ஆனால் அழுவலாம், ஆனால் அதை வந்து கையிலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அல்லாஹ்க்கு அகைன்ஸ்டா நம்ம அதாவது இஸ்லாம் தடை செஞ்சுக்கிற மாதிரிக்கு நாங்கள் மீறக்கூடாது. விளைஞ்சா இஸ்லாம் அடித்து கொண்டும் கத்தி கொண்டும் சத்தம் போட்டுக்கொண்டும் விளைஞ்சா சிலவங்க சொல்லுவாங்க, வந்து இவ்வளோ காலம் என்னையை உயிரோடு இருந்து பார்த்தான், இவன் இல்லைன்ற நான் என்னையை பார்க்க ஆள் இல்லை, இப்படியெல்லாம் கத்துவாங்க. இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டும் ஏதோ ஒப்பாரி வச்சு கொண்டும் விளைஞ்சா அதுக்கப்புறம் வாரவங்க எல்லாருமே சொல்லிக்கொண்டு இப்படிலாம் செஞ்சார், இப்போ நீ யார் எனக்கு செய்ய போகிறான், இதெல்லாம் நம்பிக்கை இழக்கிறது. விளங்கிச்சா? இப்படியெல்லாம் இல்லாமல் மனிதனுக்கு ஒரு தனக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு உயிரொண்டு நல்ல ஒரு விரும்புகிற ஒரு சொத்தொன்று போனால் கவலை வரத்தான் செய்யும். மனிதனுக்கு கவலை வராமல் இருக்காது, அதுக்கு கண்ணீர் வரத்தான் செய்யும், கண்ணீர் வராமல் இருக்காது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டோடு நாங்கள் என்ன செஞ்சிடும் இருந்துடும். அதை தாண்டினோம்னு சொன்னால் நாங்கள் என்ன செஞ்சிடுவோம், தப்புல மாட்டிக்கிடுவோம். எனவே இந்த அடிப்படையில் அந்த மாதிரி இடங்களில் நாங்கள் என்ன செய்யணும், உடனே எங்களுக்கு கதிர் மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வரணும். கதிர் விஷயங்கள் ஞாபகம் வரணும். அல்லாஹ்வுல தந்தான், நாங்கள் எவ்வளோ தான் பிரட்டினாலும் குடித்தாலும் அது வரத்தான் செய்யும், அது ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நான் அழுதுன்னு சொல்லி திருப்பியாக உயிர் எடுக்க முடியும், கத்தி என்னத்தையும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், பொறுமையோடு அல்லாஹ்வுல தந்தத்தை திருப்பி எடுத்துட்டான், அல்லாஹ்வுல நல்லதை தருவானுன்ற நல்ல நம்பிக்கையோடு அல்லாஹ்வுல நாங்கள் என்ன செய்யணும், துஆ கேட்கணும். இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும், கதிர்களை வந்து நாங்கள் நம்பணும். ஆனால் சைத்தானுக்கு அடிமையாகிறத நம்ம வந்து கதிரில் எழுதியிருக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய நாட்டம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒருத்தவங்க வந்து ஒரு சைத்தானுடைய அடிமையாக ஒரு அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு கீழே தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டம் அதில் எழுதி அல்லாஹ்வுடைய நாட்டம் கேட்போம், ஆனால் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் நடக்குது. கட்டாயம். நீங்கள் அல்லாஹ் தெரிஞ்சு தானே நடக்குது. என்ன சைத்தான் வழிகட்டு, அவனெல்லாம் வழிகட்டு, சைத்தானே வழிகட்டு போனால் அல்லாஹ் தெரிஞ்சு தானே, அப்படிதானே? சைத்தானே அல்லாஹ். அதாவது இதில் வித்தியாசத்தை நீங்கள் விளங்கணும். நீங்கள் இந்த கேள்வியை திருப்பி கேட்கறது காரணம் என்னன்னா, இந்த அடிப்படையை விளங்காதனால. இந்த கதிர்னா என்னன்றது சரியா விளங்கணும். அந்த ஹதீஸ் சொல்லுங்க நீங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கை ஃபுல்லா நன்மையை செய்வான். எந்த அளவுக்குன்னா அவனுக்கு கபருக்கு ஒரு அடி தான் வித்தியாசம் இருக்கு. சரியா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதிர் அந்த மனுஷன் மேல வந்து இறங்கும். சரியா? அந்த ஒரு அடி வித்தியாசத்துல அவன் தீமையை செஞ்சு நரகத்துக்கு போயிடுவான். இன்னொரு மனுஷன் வாழ்க்கை ஃபுல்லா தீமையே செஞ்சுட்டு இருப்பான். எந்த அளவுக்குன்னா அவனுக்கு கபருக்கு ஒரு அடி தான் வித்தியாசம் இருக்கு மௌத்துக்கு அவனுக்கு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதிர் அவன் மேல இறங்க, அவன் நன்மையை செஞ்சு சொல்றதுக்கு போயிடுவான். இது கதிரை விளக்குறதுக்கான சரியான ஒரு அதான். அதாவது கதிரை வந்து சும்மா லேசாக விளங்குற என்னன்னு சொன்னால், கதிரை நாங்கள் எப்படி விளங்கணும்னு சொன்னால், நாங்கள் செய்ய போகிறத அல்லாஹ்தால எழுதி வச்சுக்கிறோம். அல்லாஹ்தால எழுதினத்தை நாங்கள் செய்கிறோம் இல்லை, விளங்குதா? நாங்கள் செய்ய போகிறது இறைவனுக்கு தெரியும்.
அந்த தெரிஞ்சத்தை எழுதி வச்சுக்கிறான். விளங்குச்சா? அந்த எழுதி வச்சிக்கிறது இப்போ என்ன செய்யும்? அது நடந்து தான் ஆக போகுது. விளங்குச்சா? அது நாங்கள் செய்ய போகிறத நான் எழுதி வச்சுக்கிறேன். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செஞ்சுக்கணும், பேத்துக்கொள்ளணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து செய்ய கதிரில் மிச்சம் தலையை போட்டுக்கொள்ளாங்க. நீங்கள் திரும்ப சந்தேகம் கொண்டீங்கன்னா திரும்ப என்ன செய்யாது, குழப்பமாகவே பேத்து கொண்டு இருக்கும். இன்ஷால்லா அந்த அளவோட நீங்கள் என்ன செய்யுங்க வச்சுக்கணும். புரிய முடியாது. பயான திருப்பி கேளுங்க. நான் அனுப்பின வந்து உங்களுக்கு புக்ஸ் ஒன்று அனுப்பிக்கிறேன். அதில் வந்து பேஜ் 22 39 வரை இடைக்கிட திருப்பி மாற்றி பாருங்கள். இன்ஷால்லா உங்களுக்கு இதெல்லாம் என்ன செய்யும், தெளிவாக உங்களுக்கு கிளியராக விளங்கும். அதுக்கு பின்னால் வந்து என்னது வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான்றான் அமலு சாலிஹாத். ஈமான் கொண்டாங்க. இப்போ ஈமான் கொண்டதோடு போதுமா? சிலவங்க சொல்லுவாங்க நாங்கள் களிமா சொல்லிட்டோம் சொர்க்கம் போகிறோம். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டேன் களிமா சொன்னது தானே சொர்க்கம். இது போதுமா? இல்லை, அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லவே இல்லை. களிமா சொன்னேன்னு சொன்னால் சொர்க்கம் போவானே. இப்போ அமலு சாலிஹாத். ஈமானுடைய பலன், ஈமானுடைய ஒளி என்ன செய்யும்? உடம்புல இருந்து வெளியாகணும், பளபளக்கணும். உடம்புல பளபளக்கணும். அதுதான் அமலு சாலிஹாத். சாலியான அமல்களை செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லல ஈமான் கொண்டவங்க மட்டும் தப்பிட்டாங்க இல்லை. 4 சிபத்தும் இருக்கணும். ஈமான் கொண்டு நல்ல சாலியான அமல்களை செய்யக்கூடியவர்கள். ஏன்னா சாலியான அமல்களுக்குள்ள வந்து என்ன செய்யும்? முதலாவது வரக்கூடிய வந்து முதலாவதாக இஹ்லாஸ். எந்த அமலாக இருந்தாலும் 2 நிபந்தனைக்குள்ளே தான் அது வந்து என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளப்படும். 1 இஹ்லாஸ், இஹ்லாஸ் இருக்கணும். 2 வந்து அந்த அமல் நபி செஞ்சு இருக்கணும். இஹ்லாஸ்ன்னு சொன்னால் தூய்மைத்துவம். அல்லாஹ்க்காக செய்கிறேன், இறைவனுக்காக, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இதை செய்கிறேன். உதாரணமாக நாங்கள் சொன்னது குர்பான் கொடுக்குறோம்ல, நான் கொடுக்குற ஊருக்கு பெருமைக்கு எல்லாரும் அவனும் கொடுக்குறான் நானும் கொடுப்போம். இன்றைக்கி ஜகாத்து கொடுப்பாங்க, அவனும் கொடுக்குறான் நாங்களும் அரிசி 2 குத்தா எல்லாரும் கொடுப்போம். இப்படி எண்ணங்களில் ஒவ்வொருத்தர் எண்ணங்களை எங்களுக்கு கெஸ் பண்ண இயலாது. அவங்க அது வந்து உள்ளத்தோடு உள்ளது. விளங்குச்சா? இந்த 2மே உள்ளத்தோடு உள்ளது. 1 இஹ்லாஸ், 2வது வந்து நபி செஞ்ச அமலாக இருக்கும், நபி செஞ்சதாக இருக்கும். அது 2ம் இருந்தால்தான் என்ன செய்யப்படும்? அமல் சாலியாக மாறும். விளங்குச்சா? இன்றைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வந்து இன்றைக்கு வந்து அதாவது மக்களுக்கு மத்தியில் 140% அமல்கள் எல்லாமே வந்து இஸ்லாத்தில் குர்ஆன்ல ஹதீஸ்ல வராத அமல்கள். 140% அமல்கள் மக்கள் செய்கிறாங்களே, இது வந்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. சும்மா அப்படியே செஞ்சு கொண்டு போகிறாங்க. விளங்குச்சா? எந்த தொடர்புமே இல்லை. எனவே இப்படியான அமல்கள் நாங்கள் வந்து என்ன செய்யணும், பேருந்தலாக இருக்கணும். என்ன காரணம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லாத அமலை செஞ்சு வேறு இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான் என்ன, சாலியான அமலாக இருக்கணும். சாலியான அமலுக்கு நிபந்தனை இஹ்லாஸ், நபியை பின்பற்றப்பட்டு இருக்கணும். நபியை பின்பற்றப்படாத அமலே இல்லை முதலாவது. இல்லைங்க, ஒரு நபி எனக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டுச்சு எங்களுக்கு படித்து தரத்துக்கு. அவங்க படித்து தந்ததை நாங்கள் செய்யாமல் நாங்கள் கடை போனதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னால் எப்படி? அல்லாஹ் தஆலா நபி அவங்க அந்த மாதிரி ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுங்க, புரிஞ்சுக்க முடியல. நபி பண்ணாத அவங்க தான் எல்லாமே பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல. நபி பண்ணாத பண்ணுறதுக்கா? நபி பண்ணாத பண்ணுறதுக்கு உதாரணம் சொன்னா அப்பாவே என்ன சொல்கிறேன், லேசா சொல்கிறேன்னு சொன்னால் மீலாது நபி. விளையாண்டா மீலாது நபி செய்கிறாங்க. அடுத்து மௌலூது கொடுக்குறாங்க, கத்தங்கள் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து இந்த இபாதத்தில் இந்த அன்றாட இபாதத்தை தொழுகிறோமே, இகாமத் சொல்கிறீங்க தானே? இகாமத் டபுள் இகாமத் நீங்கள் சொல்கிறீங்க தானே? செல்ல டபுள் சொல்கிறீங்க தானே? எங்கேயாவது ஹதீஸ் இருக்குதா? ஒரு ஹதீஸ் உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் உங்களுக்கு இல்லை டபுள் சொல்கிறதுக்கு. அதான் மட்டும்தான் இருக்குது. இப்போ எங்கே சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து எங்கேயும் வருது? நபி செய்யாத அமல். சரியான ஹதீஸ் இருக்குது புகாரி முஸ்லீம்ல, நபி செஞ்ச படி. அதெல்லாம் விட்டு போட்டுட்டு நாங்கள் விளங்குங்க, அதெல்லாம் விட்டு போட்டுட்டு நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்? நாங்கள் சும்மா கண்ட போனோமா நாங்களாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டோம். இதுக்கெல்லாம் எந்த வித கூலியுமே எல்லாத்துல என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். என்ன காரணம்? இது வந்து நபியோட எந்த வித தொடர்புமே கிடையாது. இல்லைங்க. அதே போல் தொழுகையில் இன்னும் பார்த்தா அதாவது நிறைய தஸ்பீ தொழுகை சொல்லுவாங்களா? 4 ரக்காத் தொழுவையா, 2 ரக்காத். எல்லாம் மௌதுவான ஹதீஸ், மௌதுவும் தைப்பான ஹதீஸ். தைஃபும் தான் மௌதுவும் தான். அது சரியான பயங்கரமான பலவீனமான ஹதீஸ்கள். இது இருக்குல்ல குர்ஆன்ல இப்போ நீங்க சொல்ற அடிப்படையில் இந்த லம்மா சபர சேர் லம்மா கஸ்ர எல்லாம் இருக்குல்ல, இது ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது. குர்ஆன்ல சபர சேர் பேசுறீங்கல்ல குர்ஆன்ல ஓதுரியல அலிஃப் சபரா பேசவரா. ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த சபர சேர்லாம் கிடையாது. இந்த சபர சேர் வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பண்ணதுதான். கேள்வி மட்டும் கேளுங்க, டைம் இல்லை. இது வந்து இது அமலுக்கு நன்மை இருக்கா இல்லையா? இப்போ இது வந்து பிதாத்தா. இதை பாருங்க,
லைட்டை போடுறீங்க கூலிக்கா இல்லையா? இது இஸ்லாத்துக்கு கூலிக்கு இருக்க வேண்டியது எந்த தொடர்புமே கிடையாது. உங்களோட எண்ணத்தை பொறுத்தும் கூலி இருக்குது. விளங்கியா? இந்த ஹோல் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு கூலிக்கா இல்லையா? இஸ்லாம் சொல்லிங்க இந்த ஹோல் எடுக்க சொல்லி இல்லை. உங்களோட நோக்கம் என்ன? இஸ்லாம் படிக்கிறதுக்கு ஹோல் எடுக்கிறீங்க, நோக்கத்தை பொறுத்து அல்லா தான் கூலி கொடுப்பாங்க. விளங்கியா? அதே இடத்துல ரெண்டுக்கு டபுள் கீ வச்சு இக்காமத்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நபி அவங்க சொல்லிக்கிறாங்க ஒரு முறை, நீங்கள் 2 முறை சொல்கிறீங்க, உங்களுக்கு பாவம் தான் இருக்குது. ஏன் நபியை நீங்கள் பின்பற்றல? செஞ்ச ஒரு அமல நம்ம வேற மாதிரி செஞ்சா அதுக்கு கூலி இல்ல, அதுக்கு பாவம். அது பாவம். சோ நம்ம தான் ஒரு அமல் செய்யறோம். உதாரணத்துக்கு இந்த கிளாஸே எடுத்துக்கங்க, இது ரசூலா செய்ய கிடையாது. ரசூலா ஸ்பெசிபிக்கா எந்த கிளாஸுமே நடத்தினே கிடையாது. சோ அப்படிங்கறத நம்ம தான் செய்யறோம். இது ஒரு அமலாவே நம்ம செய்யறோம். இருங்க, நீங்கள் கிளாஸ் எடுத்தது தப்புன்னு சொன்னால் அவங்க கிளாஸ் செஞ்சுக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி கிளாஸ்னு பேர் வச்சுக்கிறோம், அவங்களும் கிளாஸ் தான் செஞ்சது. பட் அது ஓகே, அது விடுங்க, அது பிரச்சனை இல்லை. அதாவது வந்து ஒண்டிக்கு இஸ்லாம், நான் உங்களுக்கு லேசாக சொல்கிறேன். ஒண்டிக்கு இஸ்லாம், ஒண்டிக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியாகுது. இஸ்லாத்தை விட்டு வெளியான விஷயங்களில் அது வந்து எண்ணத்தை பொறுத்து அல்லத்துல கூலி கொடுப்பான். அது இஸ்லாத்துக்கும் அதுக்கு எதிராக எந்த தொடர்புமே கிடையாது. விளங்கிச்சா? ஊடு கட்டுறீங்க, விளங்கிச்சா? எனக்கு என்ன தொடர்புக்கு இஸ்லாத்துக்கு இதுக்கு ஒன்றுமே இல்லை. கூட நல்ல எண்ணம் எல்லாத்தையும் கூலி தருவான், எண்ணத்தை பொறுத்து அதுக்கு கூலி தருவான். அது இஸ்லாத்துக்கு இதுக்கு எந்த தொடர்புமே கிடையாது. நீங்கள் யார்கிட்ட செல்ல போக மாட்டீங்க, இஸ்லாம் ஊடு கட்டுறது சுண்ணத்துன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்க. இது நான் சொல்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? நான் சொல்கிறது எல்லாம் இஸ்லாத்தோட டச்சானது மட்டும். இஸ்லாத்தோட டச்சான எந்த விஷயத்தையுமே நாங்கள் இபாதத்து செஞ்சால் அது நபி செஞ்சு இல்லாட்டி, நபி வேறு மாதிரி செஞ்சுப்பாங்க, இல்லைன்னு சொன்ன அர்த்தம் என்ன, அதை அவங்க வேறு மாதிரி செஞ்சுப்பாங்க. அப்படி செஞ்சு நாங்கள் வேறு மாதிரி அதை செஞ்சுருந்தால் அதுக்கு எந்த கூலிமைகளும் என்ன செய்ய மாட்டாது, கிடைக்க மாட்டாது. ஸ்டில் வந்து பாவமைகள் அதுக்கு இருக்குது. எனவே இந்த அடிப்படையில் தான் நீங்கள் விலையை வரணும். நீங்கள் அதை வச்சு நாங்கள் சின்ன சின்ன மற்ற உதாரணங்கள் எல்லாம் நாங்கள் எடுத்தோன்னு சொன்னால் சரியான கஷ்டம் இதாகிறதுக்கு. என்ன சொன்னால் இஸ்லாத்தோட தொடர்பானது மட்டும்தான் எப்போ நான் பேசுகிறேன்னு சொன்னால் நபின்னு சொல்லி பேசக்கூட இஸ்லாத்தோட தொடர்பானது மட்டும்தான் நான் பேசுவேன். மற்றதெல்லாம் வந்து நான் ஒரு முறை உதாரணம் சொல்லி ஈச்ச மரத்துக்கு மேலே இது கொண்டு அதெல்லாம் இஸ்லாத்தோட தொடர்பு இல்லை. அதனால தான் அவங்களே சொன்னாங்க, இதெல்லாம் நான் ஒழுங்காக சொன்னேன்னா நானும் எனக்கு விளங்கிட்டு பாவம் ஆகிக்குதுன்னு சொல்லி அதுக்கு சொன்னேன்டாங்க. விளங்கிதான்? அதெல்லாம் இஸ்லாத்துக்கு தொடர்பானது இல்லை. இஸ்லாத்தோட எதெல்லாம் தொடர்பிக்குதோ அதில் யாரும் கையடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. விளங்கியா? எனவே தொழுகையில் யாரும் கையடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இஸ்லாத்தில் 100% தொடர்பானது. விளங்கியா? யாருக்கும் அனுமதி கிடையாது. அனுமதி சஹாபாக்களுக்கும் இல்லை. விளங்கியா? இது நபிக்கு உள்ளது. இதெல்லாம் வந்து இஹ்லாஸ்ல வருது. எல்லாம் இஹ்லாஸுக்கும் இந்த அமலுக்கும் உள்ள விஷயம். விளங்கியா? அப்போ நாங்கள் என்ன செய்யணும், கவனமாக இந்த விஷயத்தில் வந்து என்ன செய்யணும், இஹ்லாஸோடையும் பரிசுத்தமான முறையில் வந்து நாங்கள் வந்து அதை செய்யணும். இது வந்து என்னன்னு சொன்னால் அதாவது அமலு சாலியான முறையில் நாங்கள் அமல் செய்யக்கூடிய விஷயங்கள். இன்னும் அதில் சில விஷயங்கள் வருது, இன்ஷால்ல வந்து அதை வேறொரு நேரங்களில் பார்ப்போம். அதுக்கு பின்னால் வதவாசவ் பில் ஹக் வதவாசவ் பில் சபர். இப்போ சாலியான அமல் செய்யும் போது வதவாசவ் பில் ஹக்கை கொண்டு கடைபிடிக்கணும். பாருங்கள், அல்லா தஆலா தெரியும், அல்லா தஆலா இந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை இப்போ தான் வரைஞ்சுக்கான அல்லா தஆலா சொல்லிட்டான். 4 விஷயத்தில் ஒன்று என்ன, ஹக்கை கொண்டு நீங்கள் கடைபிடிக்கணும். அமல் வந்து பார்க்கறதுக்கு சாலியாக தான் இருக்கும். விளங்குதா? பார்க்கறது அமல் சாலியாக தான் இருக்கும். அமல் சாலியாக மட்டும் இருந்து போதான், அது ஹக்கா உண்மையாக இருக்கும். உண்மைன்ற அர்த்தம் என்ன, நபியை தொடர்புள்ளதாக இருக்கணும், நபியை பின்பற்றினதாக இருக்கணும். அதுதான் ஹக். விளங்குதா? ஹக்கை சொல்லணும், உண்மையை சொல்லணும். குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் சொல்லணும், வேறு ஒன்றும் பேசப்படாது, வேறு ஒன்றும் சொல்லப்படாது. உதாரணங்களுக்கு எடுக்கலாம், நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நபி சொன்னாங்கன்னு சொல்லி பேசப்போல, அமல் செஞ்சால் கூலி சுண்ணத்துன்னு சொல்லப்போல அதோட நிப்பாட்டிடும். அதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யப்படாது, ஜம்ப் பண்ணக்கூடாது. விளங்குதா? அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ஹக்கை வந்து நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது வந்து என்ன, வதவாசம் சபர். இப்போ அதையும் சொல்லிட்டான் கணக்கில். ஒன்று ஈமான், அதுக்கப்புறம் அமல், அதுக்கப்புறம் ஹக். ஹக்கை சொன்னால் என்ன நடக்கும், உண்மையா ஹக்கோட உண்மையை சொல்லணும். உண்மையை சொன்னால் என்ன நடக்கும், உண்மையை சொன்னால் அடிப்படி தான் வரும். அப்படிதான் சண்டை வந்தால் பொறுமையாக வதவாசம் பொறுமையாக. சண்டை வந்தால் நீங்கள் திருப்பி அடிக்கிறீங்க, சண்டை வந்தால் நீங்கள் என்ன சொன்னால் பொறுமையாக இருங்க. ஹக்கை சொல்ல கூட அடிதான் இருக்கும். நபி அவங்க ஹக்கை சொன்னாங்க, 23 வருடங்களை அடிதான் பட்டாங்க. ஹக்கை சொல்லி 23 வருடங்களை அடிதான் பட்டாங்க. விளங்குதா? யார்கிட்டையும் அவங்கள்ட்ட நல்ல இடம் கிடைக்கல, அடிச்சு பட்டுக்கோம் தான் இதான். அப்போ அதே அடிப்படையில் நாங்களும் உண்மையை சொல்ல போகிறோமா, ஆட்கள்கிட்ட வெறுப்பு உண்டாகும், வெறுப்பாங்க, எங்களை கழிப்பாங்க, எங்களை ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க. அதுதான் வாழ்க்கை, அதுதான் இஸ்லாம். விளங்குதா? எனவே விளங்க பொறுமை ஈமான்ல உண்டு. இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறேன், ஹக்கை சொல்லுங்க, அதுக்கு பின்னால் பொறுமையாக கடைபிடிங்க, பொறுமையோடு உறுதியாக இருங்க.
அப்படி இருக்கக்கூடிய 4 சிஃபத்தோட யார் இருக்கிறானோ அவன் தான் உண்மையான ஈமான்தாரிகள். மற்ற எல்லா மக்களுமே யாரு? நஷ்டவாளர்கள். நஷ்டவாளர்கள் எங்கே போவாங்க? நரவாதிகள். விளையா? எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும்? உண்மையை கடைப்பிடிக்கணும். சாலியான அமல் செய்கிறத உண்மையை கடைப்பிடிச்சி சாலியான உண்மையாக எதை நபி சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் அதை செஞ்சு அதில் வர பிரச்சனைகளை பொறுமையோடு நாங்கள் என்ன செய்யணும். இதில் வதவாசம் பிலாக்கி வதவாசம் பிசாபத்தில் நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்குது. பட் டைம் இல்லை. இதோட இந்த சூறா இன்றைக்கு முடிச்சுக்கொள்ளும் வேணும். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் முயற்சி எடுக்கணும். என்னது? குர்ஆனில் எப்படி நபி அவங்க எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் இஸ்லாமியோட படி வாழ்ந்து உலகத்தில் அந்த அடிப்படையில் மரணிக்கிறதுக்கு அல்லா தாலா எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வான்னு கேட்டுக்கோ நாங்கள் செய்வோம். முடிச்சுக்கொள்வோம். சுபானுக்கல்லா